வணக்கம் மங்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லாட்டி ஸ்ரீகுமார்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவரு வந்து ஒரு தமிழர். ஆனா சிங்கப்பூர் வாழ் தமிழர். சரிங்களா? ஸோ இவங்க வந்து நம்ம காவல் தெய்வம், இல்ல கிராமிய தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய கருப்புசாமி. ஸோ கருப்புசாமியினுடைய உபாசகர்ங்க. ஸோ நம்மளுடைய சேனலினுடைய முதல் தாந்திரீக காணொளி வந்து இந்த ஒரு காணொளி. நிறைய, நிறைய, நிறைய செய்திகள் வந்து இன்னைக்கு உண்டான வீடியோல இருக்கு. நான் எத உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணும்? ஒரு கோவிலுக்குள்ள போம்பொழுது ஏன் வந்து விநாயகர்ல தொடங்கணும்? பின்ன அப்படி சுத்தி வரணும்? எந்த சாமிய முன்னாடி கும்பிட்டு, ஏன் கோயில சுத்தி வரும்பொழுது பின்னாடி கால பைரவர் அப்படிங்கிறது கடைசியா இருக்கும். நவகிரகங்கள கும்பிட்டு வெளிய வரும்போது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சாப்பாடு இருக்கு. சாப்பாட சாப்பிடும்பொழுது, அந்த நீர சாப்பாட்ட சுத்தி தெளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஒரு தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும்? ஒரு மந்திர உபாசனை அப்படிங்கிறது ஏன் எடுக்கணும்? எதற்காக ஒரு குரு அப்படிங்கிறது தேவ? ஒரு தெய்வத்தினுடைய பேரை யாரெல்லாம் சொல்லலாம்? ஆனா, அதே தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை சேர்த்து யாரெல்லாம் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அதற்குண்டான கட்டுப்பாடுகள் என்ன? ஒரு குருவினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்திய பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய கோவில்களினுடைய வலிமைகள் என்ன? ஒரு கோவில எப்படி முதல்ல நம்ம ஒரு கோயில அணுகணும்? யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு என்ன நோக்கம் அறிந்து போகணும்ங்கக்கூடிய எண்ணற்ற தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் இன்னைக்கு உண்டான காணொளியில உண்டு. ஸோ நம்ம ஒரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும் அவர்கிட்ட. ஏன் நம்மளுடைய மக்கள் வந்து தமிழ் மொழியில வந்து அதிகமான ஒரு இது இருக்கக்கூடியவங்க. அதிகமா ஆங்கிலம் கலக்காம பேச முடியும். அவரு வந்து ரொம்ப அழகா வந்து அவர்னால முழுசுமே நல்லாவே அழகா நமக்கு வந்து நமக்காக அவர் வந்து இது பண்ணி குடுத்துருக்காரு. நெறைய பாட்காஸ்ட் அவரோடத பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கும். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கேட்ட ஒரு காரணத்தினால, நிறைய, நிறைய, நிறைய அற்புதமான தகவல்கள நமக்காக தமிழ்லயே வந்து சொல்லி நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு சேர்த்தக்கூடியதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில இத வந்து நேர்படையாகவே பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கும். ஸோ பொறுமையா காணொளிய பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ தெரிவிங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். கணபதி நமஸ்கார் பிரார்த்தனை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இதுவரைக்கும் 2 சேனல்லயுமே வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து முழுக்க பாட்காஸ்ட் சேனலாவே ஸ்டார்ட் ஆனதுலருந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ரிகார்டிங் தந்த்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஜெனரல் ஓவர்வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ ஹூ இஸ் ஸ்ரீஜி அண்ட் ஒய் கருப்பன் இனிஷியேட்டிவ் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணா மக்களுக்கும் கொஞ்சம் கூட இதா இருக்கும். ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸ்ரீஜி, நான் சின்ன வயசுலேருந்து அ தெய்வீக விஷயத்தில ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறவன். 12 வயசுலயே எனக்கு குரு அமைந்தாரு. அ ராஜமுனீஸ்வரன் என்ற தெய்வத்தின் அ அருள்வாக்கு சொல்றவர். அவருக்கு நான் பணிவிடை செய்து செய்து 19 வயசுல நானும் அருள்வாக்கு சொல்ல, குரு எனக்கு சங்கிலி கற்பன் என்ற தெய்வத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில எனக்கு வந்து முனீஸ்வரன் மேல தான் ரொம்ப கிரேஸா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குருவ பார்த்து, பார்த்து நம்மளும் இந்த பாதையில போணும்னு யோசிக்கும்போது, உனக்கு இந்த தெய்வம் தான் சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு கற்பனை குடுத்தாரு. ம். முதல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்கல இந்த ஓகே. தெய்வத்த. ஏன்னா முனீஸ்வரன் பார்க்க கொஞ்சம் ஒரு ஒரு ராஜா மாதிரி, ஒரு ரீகலா. ம். கருப்பன் இந்த ஆங்காரமா வந்து முன்கோவமா ஒரு தெய்வம். எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஆனா வாழ்க்கை போகும்போது அப்ப உணர்ந்தேன். ம். இது வந்து எனக்கு சூட்டபிளான ஒரு சூட்டபிளான தெய்வம் தான். ஏன் இப்படி கொடுத்தாருன்னு குருக்கு எனக்குமே தெரியும். ஓகே. பிறகு அ குரு காலமான போது, அ அவரு கருப்பனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னாரு. அந்த நேரத்தில வந்து எப்படி ஆலயம் கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அ ஒரு நாள் வந்து அவரோட மூர்த்தி
கருப்பராயர் மூர்த்தி வீட்டு வெளியில தான் இருந்தாரு. ம். வேலைக்கு போகும்போது பூஜை செஞ்சுட்டு போவேன். ஒரு நாள் அவர பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா, அ குரு குடுத்த வாக்க நான் இன்னும் காப்பாத்தலையே! அந்த ஃபெயிலியர் தான் எனக்கு யோசனையா இருந்துச்சு. கோவில் கட்டணுங்கிறது. கோயில் கட்டுனது எப்படி கட்டுறது? ஏன்னா குருக்கு அடுத்து நான். அவரு போன பிறகு நான் டேக் ஓவர் பண்ண வேண்டியது. ஆனா, அவங்கவங்க மனசுக்கு தெரியும். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு. எனக்கு தெரியும் அந்த நேரத்தில ஒரு 25, 26 வயசுல அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல. ஸோ நம்ம கூட இருந்த இந்த சிஷ்யமார்கள் எல்லாம் அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. அது நேச்சுரல். ம். யாரும் தப்பு சொல்றது கிடையாது. ஸோ நான் என்னால முடிஞ்ச வாசி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதேன். ம். காலையில "நீ எப்படியோ இருக்க வேண்டியது. நான் என் வீட்டு வெளிய வந்து காவலனா இருக்க." சொல்லிட்டு அ அழுதுட்டேன். ஒரு 2, 3 நாள் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா, கனவுல ஒரு அகோரி போல ஒரு உருவம் வந்தாரு. ஒரு காட்டுல இந்த ட்ரெட் லாக்ஸ்லாம் ம். இருக்கிற மாரி ஜடாமுடி வச்சு. ஜடாமுடியுடன், அ "நீ கணபதி உபாசனா செய். ஓகே. அவன் காட்டும் அவனுக்கு நீ எப்படியும் இஷ்ட தெய்வத்த நீ தூக்கி வைக்கணும்னு." அந்த நேரத்தில நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது, இது எங்க போய் தேடுறது? ம். இனிஷியேஷன் இது எல்லாம்ன்னு, அ சிவன் கோயிலுக்கு போனேன். பிரதோஷம் பிரதோஷம் அ சிவலிங்கத்துக்கு பால் ஊத்துனேன். அவருக்கு அதான் அவருக்கு தெரியாததா? ம். ஒரு 44 நாள்ல ஒரு காசிக்கு போக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஓகே. அங்க போய் ஆச்சாரியா வந்து எனக்கு அ தீட்சை குடுத்தாரு. நான் ம். சொன்னேன், "ஆச்சாரியாஜி உங்கள நான் மதிக்கிறேன். ம். ஆனா என் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரே ஒரு குரு தான். ம். வேற ஒரு குரு என்னால ஏத்துக்க முடியாது. ம். மத்தவங்க கிட்ட நம்ம கத்துக்கலாம். ம். ஆச்சாரியார், ஆசிரியர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ம். ஆனா குருன்னா அவரு அவரு கவலைப்படல. எடுத்துக்கோன்னு சொல்லி, அ இந்த சாதனை செய்ய ஆரம்பிச்சேன். ம். செய்யும்போது கருப்பர பத்தி நான் எழுதிட்டு இருப்பேன். ம். அ Facebookல, அ ப்ளாக்ஸ்ல எழுதப்போது அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு. ம். மொத புக் ஒருத்தர் வந்து "நீங்க ரொம்ப நல்லா எழுதுறீங்க. புக் கான்ட்ராக்ட் குடுக்குறேன். ம். கருப்பர பத்தி எழுதுங்கன்னு." ம். சரி, இது ஒரு பணிவிடை தானே என்னோட கண்டிப்பா. இஷ்ட தெய்வத்துக்கு. ம். செய்யும்போது 2வது ஒரு நம்பூதிரி, கேரளா நம்பூதிரி. அவங்கலாம் தெரியும் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டிவ் ரொம்ப ஆமா, அவங்க ஆமா. பிராக்டிஸஸ சொல்ல சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க. அ சொன்னாங்க, "எங்க சம்பிரதாயத்தோட கற்பன் யந்திரம் ஒண்ணு இருக்கு. ஓகே. அ அவரு கேட்டுருக்காரு உனக்கு அனுப்பணும்னு. ம். அ உங்க அட்ரஸ சொல்லுங்க." உங்களுக்கு தெரியும் கேரளா நம்பூதிரிகள்லாம் அந்த யந்திரால செய்வது ஆமா. லட்சக்கணக்குல வந்து கேட்பாங்க. ஆமா, ஆமா. அவங்களே பணம் குடுத்து அந்த யந்திரத்த வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது. ஸோ அந்த மகாகணபதி அந்த மந்திரம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ம். ம். சரி நான் நெனச்சேன் மனசுல நெனச்சேன், சரி இன்னும் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்து, ம். அவருக்கு அந்த ஒரு ஆலயத்த கட்டுவோம்னு சொல்லிட்டு, தேடும்போது ஒருத்தர் வந்து, "அண்ணே கருப்பர் என் குலதெய்வம் தான் அண்ணே. நீங்க எதுக்கு நிலத்த தேடுறீங்க? ம். எங்க நிலத்திலவே கட்டுங்க. நிலத்த ம். நம்ம குடுக்குறோம்னு" சொல்லி பொள்ளாச்சியில இடம் குடுத்தாங்க. ஓகே. ஓகே. ஒன்னொன்னா வந்து அமைய ஆரம்பிச்சுச்சு. அமைய ஆரம்பிச்சு. பட் இது வந்து ஒரு இன்ட்யூட்டிவா ஸ்டார்ட் பண்ணது தான் இல்லைங்களா? உங்களுக்கு ஆமா, கனவுல வந்து இந்த மாரி கணபதி உபாசனை செய்யணும்னு தோணுச்சு. ஆமா, தென் சிவாலயத்துக்கு போய் உங்களுடைய வேண்டுதல் வைக்க, தென் அங்கருந்து ஒரு ஒரு கனெக்ட்டா அப்படி வந்து 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 இப்போ நீங்க வந்து ஒரு கருப்பர் ஆலயம் கட்டியாச்சு. கட்டியாச்சு. கும்பாபிஷேகம் செஞ்சாச்சு. ஓகே, ஓகே. ஸோ தென் கருப்பன் இனிஷியேட்டிவ் ஃபவுண்டேஷன் ஸோ கருப்பர் இனிஷியேட்டிவ் ஃபவுண்டேஷன் அ அவரோட அவரோட பெருமைய பத்தி பரப்புறது. தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம, அத தாண்டி ம், அ நார்த் இந்தியன்ஸ், அ அ வெள்ளைக்காரங்க நெறைய பேர் ம். இப்ப அவர வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, ஓகே. அவரோட அந்த ஃபார்ஸ் அந்த ம், அ மந்திரத்த சொல்றதோ, அவர் பேர சொல்லி டக்குன்னு வந்து நிக்கிற அந்த சக்தி, ம், ம், எல்லா தெய்வத்துக்கும் இருக்காத ஒரு ஒரு சக்தி அவர் கூட ம். இருக்கிறது. ஓகே. பிறகு கருப்பர் இனிஷியேட்டிவ் ஃபவுண்டேஷன்ல மகாகணபதி சாதனா முறையா கத்துக் குடுத்து, ம். அ ஒவ்வொரு சதுர்த்தியிலயும் அ அன்னதானங்கள் செய்து, அ கணபதிக்கு வந்து மார்கான்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே, காசிக்கு சிவன் மாரி மார்கான் புனேல இருக்கும். ஓகே, ஆ கணபதி உபாசகர்களுக்கு அது காசின்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்கேயே அன்னதானம் செய்து, ம், அந்த கணபதிய சம்பிரதாயத்து கூட நம்ப லிங்க் ஆயி, அ இந்த தர்ம காரியங்கள், ம். மந்திர சாதனைகள் எல்லாம் கற்பனை இனிஷியேட்டிவ் அவர் மூலமா செஞ்சுட்டு மூலமா இருக்கோம்.
நீங்க பேசும்பொழுது, அ கேரளா வந்து இந்த நாயர் கம்யூனிட்டிலேருந்து உங்களுக்கு கருப்பருக்கு உண்டான அந்த எந்திரம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆ போகர் 7000 அந்த இதில பார்க்கும்பொழுது, போகநாதர் வந்து சொல்லுவாரு, இப்படி வான்மார்க்கமா போயிட்டுருக்கும் பொழுது, கேரள தேசத்தில நான் இறங்குனேங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துவாரு. அவரு இறங்குன இடம் வந்து பார்த்தோம்னா, ஒரு கருப்பர் கோயிலுக்குள்ள தான் இறங்கியிருப்பார். பட் ரொம்ப இருட்டா இருந்ததாகவும், வெளிச்சமே இல்லாம இருந்ததாகவும் சொல்லுவாரு. அப்போ இவரு இப்படி நின்னுட்டு இருக்கும் பொழுது, ஒரு பெரிய ஒரு உருவம், உடம்பு பூரா ரோமமெல்லாம் நெறைய இருக்கக்கூடிய, இவர விட பயங்கர ஹைட் வானத்திலிருந்து தம்முன்னு வந்து ஒரு இறங்குனது யாருன்னு தென் த ஸ்டோரி பில்ட்ஸ் அப்படியே ஒவ்வொன்னா வரும். தே இன்ட்ரோடியூஸ் தெம்செல்வ்ஸ் அண்ட் திங்ஸ் கோ ஆன். அப்போ அந்த வந்து இறங்குனவர் வந்து போகநாதரனுடைய குருவினோட கிளாஸ்மேட் மாதிரி. ஆமா. ஸோ, அவரு வந்து கருப்பருடைய அந்த ஓலைகள வந்து குடுத்து, உபாசிக்கக்கூடிய முறைய குடுத்துட்டு போவாரு. அப்ப அவரு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, "இது ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வத்தினுடைய ஒரு முறை. கருப்பர யாருமே வந்து கட்டவோ, எதுவுமே பண்ண முடியாது. பட் அதுவே இப்போ உன்கிட்ட இருக்குன்னா, உன்னை யாருமே வந்து வெற்றி கொள்ள முடியாது. ஸோ, இத வந்து நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணு. இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ." அப்படிங்கிறதுனால. பிகாஸ் என் கிளாஸ்மேட்டோட ஸ்டூடண்ட் நீ. ஆமா. இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்ட்டு. ஸோ, அப்போ ஒரு போகர் 7000த்துல ஒரு மாபெரும் ஒரு சித்தர் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த கருப்பர் வழிபாடுங்கிறது வந்து வெறும் ஒரு கோவில் வழிபாடு மட்டும் இல்லாம, இன்னும் பல வழிகள்ல பாரம்பரியமாவே சித்த பரம்பரையிலிருந்தே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? ஆமா. ஸோ ஹவ் ஹவ் இட் பில்ட்ஸ் ஆக்சுவலி எப்படி அந்த லீனியேஜ் எப்படி வந்தது? எப்படி இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம போறோம், கோயிலுக்கு போறோம். ஆ ரொம்ப கிராமம் அப்படின்னு சொன்னா பலிகள் இருக்கும். அது வேண்டான்னு சொல்லி ஒரு ஒரு சாஸ்வதமா கும்பிடுற ஆட்களும் உண்டு. தட் இஸ் ஆல். அவ்வளோதான் நமக்கு வந்து கருப்பர் சாமி அப்படின்னா அவ்வளோதான் தெரியும். இன்னொன்னு எல்லக்காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்ளோ தானுங்களா? ஆர் இஸ் தேர் சம்திங் வெரி பிக்? இப்ப கருப்பரோட வழிபாடு வந்து அ ரொம்ப தொன்மையான ஒரு வழிபாடு. ஓகே. நமக்கு மட்டும் கிடையாது. சீனர்களுக்கு கூட இருக்கு. ஓ! அ இப்ப ஆர்கனைஸ்ட் ரிலிஜன்னு ஒரு அ மதம்னு ஒண்ணு வராத முன்னயே கருப்பர் வழிபாடுன்னு இருக்கு. ஓகே. ஏன்னா கருப்பரோட வழிபாடுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கோயில்லாம் இருக்கு கருப்பருக்கு. ஆனா எல்லாமே கல் ஆமா, ஆமா. அந்த சுய மூலிகை உருவமே செய்ய இருக்காது. தெரியாத நேரத்திலிருந்தே கருப்பர் வழிபாடு இருக்கு. இப்ப ஆகம கோயில் வழிபாடுலாம் இருக்கு. ஸோ அதுல உருவம் எப்படி செய்யணும்? ம், சிவன், நடராஜர் எப்படி செய்யணும்? எல்லாம் இருக்கு. ம், தேவியோட அ அங்கங்கள் எப்படி இருக்கும்? ம். இருக்கு. இதெல்லாம் அதுக்கு முன்னாலயே கருப்பரோட வழிபாடு இருக்கு. ஓகே. இப்ப எப்படி அ சித்தர்கள் கூட அவருக்கு லிங்க் இருக்கோ, ம், ஆகமத்திலயும் அவரோட லிங்க் இருக்கு. நெறைய ம், பேருக்கு தெரியாது. ஏன்னா ம், அவங்க படிக்கிறது கிடையாது. ம். அ ஏன்னா இப்ப கிராம தெய்வங்கள், மூல தெய்வங்கள்னு இப்ப பிரிச்சு பிரிச்சுட்டாங்க. பேசுறாங்க. ம். அது வந்து ஒரு சரிதான். ஓகே. ஏன்னா சிறு தெய்வம், பெரு தெய்வம். தெய்வம்னாலே தெய்வம் தானே. அது தெய்வம் அது தான். என்ன சிறு தெய்வம், பெரு தெய்வம்? ம், அது நம்ம எப்படி வழிபாடுன்னு இருக்கு. ம், இப்போ ஒரு விவசாயி சிவன வந்து வேற மாரி கும்பிடுவான். ம். ஒரு சாதகன், உபாசகன் வேற மாரி கும்பிடுவான். கண்டிப்பா, மோட்ச கண்டிப்பா, நிலையில போறவன் வேற மாரி கும்பிடுவார். கண்டிப்பா, ஆனா ஒரே கண்டிப்பா. சிவன் தானே. ஆ, ஆ. ஸோ அத சொல்லாத முன்ன சொல்லணும். வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கு. ம். ஸோ ஒவ்வொரு சம்பிரதாயமும் கற்பனை வந்து வேற மாரி கும்பிடுவாங்க. ஓகே. ஸோ நான் சொல்ல போற விஷயத்தினால அவங்களோட நம்பிக்கைய வந்து நான் தவறுன்னு சொல்லல. கண்டிப்பா, கண்டிப்பா, வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கு. கண்டிப்பா. இப்ப தமிழ்நாட்டிலேயே ம். நிறைய இடத்துல கற்பனை வந்து விஷ்ணுவோட அம்சமா பார்ப்பாங்க. ஆமா. சில இடத்துல வந்து சிவனோட அம்சமா பார்ப்பாங்க. இப்ப இப்ப கோயம்புத்தூர்ல நீங்க அவர பார்க்கும்போது, பல இடத்துல அவர் தனியா இருக்க மாட்டாரு. ம். சப்த கன்னிமார்கள் கூட இருப்பாரு. இருப்பார். ஆ தேனி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தனியா இருப்பாரு. ஓகே. ஆனா அவரே கேரளால கருப்பாயி ஆத்தா கூட இருப்பாரு. ஆ, ஓகே. ஆனா ஒரே கருப்பர் தான். ஆ, ஆனா அந்த விதிமுறைகள் எல்லாம் மாறும். ஆனா தெய்வம் ஒண்ணு தான். ம், இப்ப சப்த கன்னிமார்கள் கூட கருப்பர் இருக்காரு. ம். இதே நார்த் இந்தியாலயும் இருக்காரு. ஓகே. ஓ! நார்த் இந்தியால கருப்பர் வழிபாடு இருக்கு. பேரு தான் மாறும். ஓகே, நார்த் இந்தியால எக்ஸாம்பிள் மும்பை ஏரியா, ஓகே, மகாராஷ்டிரா ஏரியால கண்டோபான்னு ஒரு தெய்வம் இருக்கும். ஓகே. கண்டோபா வெள்ள குதிரை ஏந்திட்டு வருவாரு. ஓ! ஸோ நம்ம கருப்பர் கருப்பர் வந்து மாரி வெள்ள குதிரை ஏறிட்டு வருவாரு. பெஸ்டாரல் கம்யூனிட்டிக்கு அவர் தான் குல தெய்வம். ஓகே, ஓகே, அவங்க கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர் மேல தான் அவர் வந்து இறங்குவாரு. ஓகே. பிராமணருக்கு மேல இறங்க மாட்டாரு. இறங்க அந்த மாட்டாங்க. கம்யூனிட்டி. ம், இதே மாரி நம்ம கம்யூனிட்டியும் இருக்குல்ல இங்க. ம், ஸோ அங்கேயும் இருக்கு. ம். கோவாலயும் இருக்கு. ஓகே. மூத்த அண்ணன் ஒருத்தர். ம். அவருக்கு 7 சகோதரிகள்.
ஓகே, அவரு சங்கிலி வச்சிருப்பாரு. ஓகே. ஸோ இந்தியா போல வெவ்வேறு பேர்ல கருப்பன் பேர்ல. இருக்கான். ம். கண்டோபா, பைரவான்னு. ஓ! பைரவரும் கருப்பர் தான். பைரவரோட அம்சம் தான் கருப்பன். ஓகே. இது வந்து நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆமா. இது இது கண்டிப்பா தெரியாது. ஆகமத்திலேயே இருக்கு. ஓகே. ஆகமத்திலேயே இருக்கு. ஆ ஆக்சுவலி இதுக்கு முன்னால நீங்க அரவிந்த் சார நீங்க இன்டர்வியூ ஆமாங்க, பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. அவர் கூட நான் அவரோட சிஷ்யர்கிட்டலாம் பேசியிருக்கேன். நெறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஆமா, ஆமா. அவங்க ரொம்ப ஆ இன் டெப்த்தா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ ரீசென்ட்லி அவங்களோட அன்னதானம் செஞ்சாங்க ம். சாஸ்தா பேர்ல. ஸோ கருப்பன் ஃபவுண்டேஷன் பேர்ல நான் அன்னதானம் வந்து டொனேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஓகே. சாஸ்தாவோட காவக்காரர் தானே எங்க கருப்பு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ஆகமத்தில நெறைய பேருக்கு தெரியாது. அ 28 ஆகமங்கள் இருக்கு. ம். 28 ஆகமங்கள் சதாசிவனோட 5 முகத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆகம ஆலயங்கள் தமிழ்நாட்ல மோஸ்ட்லி அ காரண ஆகமம், காமி ஆகமம். இத வச்சு தான் சிவ கோயில்கள் செய்யப்படுது. ஆனா ரௌரவ ஆகமம்னு ஒரு செட் ஆஃப் ஆகம நூல்கள் இருக்கு. அந்த நூட்கள்ல அ சிவனோட உக்கிர அம்சங்கள், உக்கிர ரூபங்கள்ல பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகே. உதாரணத்துக்கு பைரவர், வீரபத்திரர் போன்ற தெய்வங்கள் எழுதும்போது, ஸ்ரிங்கலா காலன்னு ஒரு தெய்வத்த பத்தி பேசுவாங்க. ம். காலன்னா கருப்புன்னு அர்த்தம். ம். ஆமா. ஸ்ரிங்கலா சன்ஸ்கிரிட் வந்து சங்கிலின்னு அர்த்தம். ஆ. ஓகே. ஸோ இந்த மீசைய வச்சுக்கிட்டு, சங்கிலி தூக்கிட்டு இருக்கிறவர் அ சிவனோட அம்சம்ன்னு ஓகே. ரௌரவ ஆகமத்தில எழுதியிருக்கு. ம். அதே மாரி நீங்க சொன்னீங்க கேரளால ரொம்ப ரொம்ப அ பழைய காலத்திலேருந்து கருப்பனோட வழிபாடு இருக்கு. நெறைய பேருக்கு தெரியுதில்ல. இப்ப வில்லு ம். பாட்டுலாம் பாடுனீங்கன்னா, ம். மலையாள தேசத்திலிருந்து கடந்து வந்தார், மலையாள தேசத்திலிருந்து கடந்து வந்தார் தான் கதைகள் வரும். ஓகே. ஐயப்ப சுவாமியோட படை தளபதி கருப்பன். ம். ம். இப்ப ஐயப்பனோட ஸ்தல புராணம் இருக்கு. பல ஸ்தல புராணங்கள் இருக்கு. ஒரு ஸ்தல புராணத்தில அ மகிஷிய வதம் செய்ய ஐயப்பன் செல்லும்போது, மகிஷி அந்த ரோகத்திலிருந்து கோடிக்கணக்கான அசுரர்கள் வருவாங்க. அ. ஸோ ஐயப்பன் வந்து இட்ஸ் ட்ரா ஓகே. ஈக்குவலா இருக்கக்கூடியது. ஈக்குவலா இருக்குது. ம். அத பார்த்து பரமேஸ்வரன் வந்து அவரோட தொடைய இப்படி அடிப்பாரு. ஓகே. அந்த உக்கிரத்திலிருந்து ஒரு கருப்பு உருவம் சிவன் கிட்ட இருந்து வருவாரு. ம். "என் மகனுக்கு போய் உதவி செய்." ம். ஸோ அவரு அந்த கோடிக்கணக்கான அசுரர்கள இவரு வதம் பண்ணுவாரு. வதம் பண்ணுவாரு. ஓகே. ஓகே. வதம் பண்ணி இனிமேல் வந்து ஐயப்பனோட பூதகணங்களுக்கு ம். படைத்தளபதியாக அவர் வருவாரு. ம். அதான் நீங்க சபரிமலை போனீங்கன்னா, நெறைய பேர் சபரிமலை போவாங்க. ம். அந்த 18 படிக்கு முன்னால ரைட் சைட்ல கருப்பர் இருப்பாரு. ஓகே. அதே மாரி அச்சங்கோயில். ம். ஒண்ணுன்னு பவர்ஃபுல்லான டெம்பிள். ம். அங்கேயும் கருப்பர் இருப்பார். ம். ஸோ அவரோட ஐயப்பன் கருப்பர் இல்லாம ஐயப்பன் இருக்க மாட்டாரு. இருக்க மாட்டாங்க. அது நெறைய பேருக்கு தெரியாது. ஆ. ஸோ உண்மதான். சிறு தெய்வம்னு சொல்றாங்க. ம். இப்ப யாரெல்லாம் மாலை போட்டுட்டு, விரதம் எடுத்துட்டு போறாங்களோ, அந்த வீட்ட வந்து கருப்பன் தான் காவல் காக்குறாரு. ம். ஸோ சிறு தெய்வம்னு சொல்றாங்க. அட் அ டைம் எத்தன பேர் போறாங்க? ம். கோடிக்கணக்கான கோடிக்கணக்கு. பேர்கள் போறாங்க. அந்த ஒரு நேரத்தில கோடிக்கணக்கான குடும்பத்த காவ பண்றது வந்து சிறு தெய்வமா? கண்டிப்பா, கண்டிப்பா. என்னன்னா, இது ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேங்க. இங்க இது கொங்கு மண்டலம் அப்படிங்கும்பொழுது, விவசாயம் இங்க ரொம்ப அதிகம். அப்போ அந்த காலத்துல வந்து இந்த விவசாயிகளாக இருந்தவர்கள் வந்து பெரிய, பெரிய அளவுல நிலம் வச்சிருந்த காலத்துல, அவங்க நெல்லு போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல தான் அந்த சொத்து தகராறுக்கோ, இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சமே கிடையாதே. காலங்காலமா அது இருந்துகிட்டு இருக்கிறது தான். அப்போ எல்லா விவசாயிகளுக்குமே ஆ ஒரு வகையான ஒரு வாக்கு ஒரு இது இருந்தது. என்னன்னா, இன்னைக்கும் அது பின்பற்றுறாங்க. என்னன்னா, அந்த தோட்டம் இருக்குன்னா, தோட்டத்துக்குள்ள கருப்புசாமியினுடைய ஒரு ஆலயம் இருக்கும். விதை நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, விதை அறுவடை பண்றதுக்கு முன்னாடியும் கருப்புக்கு பூசை பண்ணிட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் எந்த ஃபங்ஷன் வந்தாலும் முதல் மரியாதை அங்க தோட்டத்தில இருக்கக்கூடிய இதுக்கு தான் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இதோட நிக்கிது. பட் ஆக்சுவலா முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இவங்க விதை நெல்லெல்லாம் போட்டு அப்படி முளைச்சு வர்ற வரைக்கும் இவங்க பார்த்துக்குவாங்க. பின்ன இந்த ராத்திரி நேரம் இவங்க இல்லாத நேரம்லாம், அந்த கருப்ப காவல் நிறுத்திட்டு அவங்க போயிருவாங்களாம். அந்த கருப்பு வந்து தோட்டத்த சுத்திட்டே இருக்கும் அப்டின்ட்டு. யாராவது இந்த தோட்டத்துக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்க வந்தா, ஒண்ணும் இதெல்லாம் அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனால அந்த தோட்டத்துக்கு ஒரு ஆபத்தும் உண்டு பண்ண முடியாது.
ஸோ இங்க இருந்த அந்த ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருந்தது. விவசாயிகளுக்குன்னு உண்டான சக்தி இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். செவிவழி செய்தியா தான் நான் கேள்விப்பட்டேன். பட் பார்வையா இன்னைக்கு பார்க்கலான்னு இன்னைக்கு எல்லா தோட்டங்கள்லயும் சாமிக்கு வழிபடுவது உண்டு. இஸ் இட் ட்ரூ ஆர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அ நான் நான் ஒரு உதாரணம் குடுக்குறேன். ஓகே. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. நார்த் ஈஸ்ட்ல அவரு ஒரு ஸ்டேட்ட சொல்ல விரும்பல. அ எஸ்பியா இருக்காரு. ஓகே. பெரிய ஆஞ்சநேயர் பக்தன். ஓகே. அவர பார்த்தாலே ஒரு ஆஞ்சநேயர் மாரி அந்த அல்ல பாடிலாம் அப்படியே வச்சிருப்பாரு. ஏன்னா, எந்த தெய்வத்த வேண்டுறோமோ அந்த தெய்வத்தோட சில குணாதிசயங்கள் நம்மளுக்கு வந்து வரும். சேரும். அ ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாரி அவரு ஜெபம் பண்ணும்போது, இந்த அவரோட பூஜா ஏரியா தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. ஓகே. அவரோட ஜெப மாலைகள் எல்லாம் நெருப்புல போயிருச்சு. பன் அ பயம் அவருக்கு. எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும், அவருக்கு 2 சின்ன பெண் குழந்தைகள் குழந்தைங்க. இருக்கு. ஓகே. அவர் செய்ற வேலையில இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அ நான் சொன்னேன், "நீங்க கருப்பர கூப்பிடுங்க. ம். அவரு வருவாரு." பேரு மந்திரத்த கேட்டாரு. மந்திரம்லாம் தேவையில்ல. அவர் பேரால கூப்பிடுங்க. அவர் பேரே மந்திரம் கூப்பிடுங்க வருவாருன்னு. 5 நிமிஷத்துக்கு சேர்ந்து அவர அடிக்கிறாரு. ம். பாய் என்ன பாய்ன்னு அப்படி தான் கூப்பிடுவாங்க. பாய் அ வாசப்படியில வந்து சுருட்டு வாசம் அடிக்குது. ஓகே. ஏன் வீட்டு உள்ளுக்கு வர மாட்றாரு? ம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ம். நீங்க அவர காவலுக்கு தானே கூப்பிட்டுருக்கீங்க. காவலுக்கு வாசப்படி படியில தான் நிக்க போறாரு. ஆ. ஸோ இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறையாவே இருக்கு. ஓகே. நம்மளோட அ பிரச்சனை என்னன்னா, ம். எல்லாருமே ஜம்ப் பண்ணி போறாங்க. பெரிய பெரிய உபாசனைகள். ம். ம். லலிதா மகாதிரிபுர சுந்தரி, சதாசிவ அதெல்லாம் ரொம்ப சட்டலான ஒரு சாதனை. ஆனா, இந்த தெய்வங்கள் வந்து என் குரு சொல்லுவாங்க, பூலோகவாசின்னு சொல்லுவாங்க. ம். இந்த பிருத்வி தத்வா எர்த் ரெல்ம்ல இருக்கிற தெய்வங்கள், ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இம்மீடியட்டா வரும். ஓகே. அந்த சுருட்டு வாசமா இருக்கிறது சரி, சங்கிலி சத்தமா இருக்கட்டும் சரி, காத்தடிக்கிறது, அவர கூப்பிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ம். ம். ஏன்னா இது நான் கிராமத்தில இந்த கோவில்களுக்கு போம்போது அவங்க சொல்றது உண்டு. ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால, ஓகேங்க அப்படின்ட்டு வர்றதோட சரி அதிகமா அத பத்தி நம்ம இது பண்றதில்ல. பட் இட் இஸ் ட்ரூ இல்லைங்களா? இட் அந்த இஸ் ட்ரூ. சுருட்டு வாசம், அந்த சங்கிலி ம். சத்தம். ஏன்னா, கால் சலங்க சத்தம்லாம் கேட்கும் அப்படின்னு வந்து கிராமத்தில சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுதான் சிட்டிக்குள்ளங்கிறது பெருசா ஒண்ணும் நடக்கிறதில்ல. பட் கிராமத்துக்காரங்க நெறைய பேர் சொந்தக்காரங்கலாம் நெறைய பேர் கிராமத்தில இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த சலங்க சத்தம் கேட்கும் பொழுது இவங்க ஒதுங்கி நின்னுக்குவோம். இது பண்ணாத, தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல் ட்ரூ தான் இல்லைங்க? இட்ஸ் ஆல் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனால அது இல்லன்னு கிடையாது. கிடையாது. நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கோம். ம். பட் டிவோஷன் அண்ட் டெடிகேஷன் தான் இல்லைங்களா? டூ கால் அ காட் இல்லாட்டி அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு அருள் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த டிவோஷன் அந்த மனசளவுல நம்ம கூப்பிடுறதுல தான் இருக்கு. இப்ப நம்ம கிராம தெய்வம்னு சொல்றோம். அ பெரிய கடவுள்னு சொல்ற அந்த விஷயம் மூல கடவுள்னு சொல்றோம். 2மே ஒண்ணு தான். நான் சொன்ன மாரி ஆகமத்துல இருக்கு. 2மே ஒரே தெய்வம் தான். நான் ஆராய்ச்சி பண்ணதுல அ சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் பாரத பூமிய வந்து கடந்து வரும்போது, ஒவ்வொரு செட் ஆஃப் மனிதர்களுக்கு என்னென்ன சூட் ஆகுமோ, அத தான் குடுப்பாங்க. இப்ப வில்லேஜ்க்குலாம் போகும்போது, அவங்களுக்கு வந்து யாருமே மோக்ஷா தேடுறது கிடையாது. ம். இல்ல. இல்ல ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மென்ட் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும்? பயிர் விளையணும், ம். வம்ச விருத்தி வரணும், கரெக்ட். நோய்கள் தீரணும். கரெக்ட். அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு தேவை. ம். என்ன பண்ணாங்க ரிஷிகள்? அம்பாள்ல வேண்டுனாங்க. ம். ஏன்னா, அம்பாள் தான் அன்பு. ம். அம்பாள வேண்டும்போது அந்த ஆதிபராசக்தி நமக்கு உதவும்படி மாரியம்மாவா வந்தாங்க. இது ம். நார்த்ல சீதாளம்மாவா கும்பிடுறாங்க. ஓகே. அதே அம்பாளே வரும்போது மத்த தெய்வங்க வரமாட்டாங்களா? கண்டிப்பா. முனீஸ்வரனா சிவன் வந்தாரு. ம். பைரவர் வந்து கருப்பனா வந்தாரு. ஒவ்வொரு தெய்வமா ஒரு அம்சமா வந்தாங்க. ஓகே. இப்ப மூல தெய்வத்துக்கு வந்து எல்லாமே குடுக்க முடியும். ம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. ம். ஆனா இந்த தெய்வங்கள் ஸ்பெசிஃபிக் இந்த விஷயத்துக்கு மட்டும். ஆ ஆ நான் அதுதான். கரெக்ட். ஓகே. ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிறனால அந்த விஷயத்த சீக்கிரமா குடுப்பாங்க. ஓகே. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஸ்ரீவித்யா உபாசனையோ, இல்ல நாட் சித்தர்கள் உபாசனை செய்வது ரொம்ப நேரம் அந்த தெய்வம் எல்லாமே குடுக்கும். தர்மார்த்த காம மோக்ஷா குடுக்கும். ஆனா அந்த மந்திரத்த சித்தி பண்றதுக்கு டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். ம். இப்போ சிவன் கோயிலுக்கு போறோம். ஆகம விதி கோயில்கள். நீங்க சொன்னீங்கல்ல, கருப்பருக்கெல்லாம் பலி குடுக்குறாங்கன்னு. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சயன்ஸ். ஓகே. ஆகம கோயில்களுக்கு வந்து எப்படி செய்யணும்? அந்த ஆலயம், எந்த டைரக்ஷன பார்க்கணும்?
அந்த நிலத்த எடுக்கும்போது கூட பிரசன்னம் செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பிரசன்னம் செய்யும்போது, அந்த நிலத்துல சில சக்திகள் இருக்கும். நாகதேவர்கள், ராட்சசர்கள் போன்றவர்கள் அவங்கள நவுத்தி வேற இடத்துல வைக்கணும். கரெக்ட். அதுக்கு தான் இந்த அஷ்டதிக் பாலகர்கள கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் ராஜா செஞ்ச கோயிலுக்கு வந்து ரூல்ஸ் அதிகம். ஆ. அதுக்கப்புறம் வஷ்யன் செஞ்சவருக்கு ரூல்ஸ். அப்புறம் பக்தன் செஞ்சவருக்கு அந்த மாரி ரூல்ஸ் இருக்கு. ம். ஆ கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவ செய்யணும். 6 கால பூஜை நெறைய ரெகுலேஷன்ஸ் அந்த சக்திய தக்க வைக்கிறதுக்கு. ம். ஆனா கிராம தெய்வத்துக்கு அப்படி கிடையாது. கிடையாது. தினசரி பூஜை கூட அவ்வளோ நடக்காது. ம். ஏன்னா வருஷத்துல ஒரு தடவ பலி குடுப்பாங்க. ம். அந்த பலி அவங்க எல்லாருமே மாமிசம் சாப்பிடுறவங்க தான். ம். பலி குடுத்து அந்த பிராணத்த பயன்படுத்தி தான் அந்த சக்தி வந்து தங்குது. ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபரன்ஸ் இன் டெக்னாலஜி தான். ஆ, ஆ. இது கொஞ்சம் ரூடிமென்டரி டெக்னாலஜி. ம், ம். இது கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ் டெக்னாலஜி. ஆல்ரைட். சரி எப்படி இருந்தாலும் அந்த அந்த பிராண சக்திய தக்க வைக்கிறதுக்கு அது ஒரு வழின்னா, இதுக்கு இந்த இடத்துல ஒரு வழி. ம். ம். ராஜா கிட்ட வந்து நெறைய பொன்பொருள் இருந்ததுனால, அவர் வந்து ரொம்ப சட்டிலான விஷயத்துல நெறைய செலவு பண்ணி, ஒரு ஒரு தானியம் அது இதுங்கிற மாரி போயிட்டாரு. இங்க வந்து இவங்க கிட்ட என்ன இருக்கோ, அத குடுத்து அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆமா. இப்ப இது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க முருகர் வழிபாடு பார்த்தாலே, திருமுருகாற்றுப்படையை படித்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து 6 படை கோயிலும் ஒரே முறையில தான் சைவ சித்தாந்த முறையில தான் இருக்கு. அது எப்படி மாறுனுச்சு? ம். ஒரு ராஜா ஒரு சம்பிரதாயத்துல போகும்போது, அவர் ஆமா. எல்லாத்தையும் பண்ணுவாரு. மாத்திடுவாங்க. ஆமா, ஆமா. எல்லா தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலும் இது நடக்கும். நடக்கும். ம். அதுக்கு முன்னால நீங்க திருமுருகாற்றுப்படை படித்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தான் வச்சிருந்தாங்க. ஓகே. அதுல என்னென்ன எப்படி எப்படி முருகர வேண்டுனாங்கன்னு கூட இருக்கு. ஓகே. ஒரு கோயில்ல வந்து ரிஷிகள் போன கோயில். ம். அவங்க எப்படி இருப்பாங்க? மான் தோல் போட்டு இருப்பாங்க. எலும்பும் சதையுமா இருப்பாங்க. ம். அவங்க வந்து இன்டர்னல் வொர்ஷிப்ல வந்து முருகர வேண்டுவாங்க. ம். 2வது கோயில் வந்து அந்தணர்கள் போற கோயில். ம். அவங்க வந்து நெருப்புல வேண்டுவாங்க. ம். யக்ஞத்துல ம். வேண்டுவாங்க. 3வது வந்து மீனவர்கள் போறவங்க. அவங்க மீனு, ம். கல்லு எல்லாம் குடுப்பாங்க. ம். ஒண்ணொண்ணு கோயில் முருகருக்கு அந்த ஹண்டர்ஸ் ஓகே. போற கோயில். வேடுவர்கள் வரக்கூடிய இடம். ம். அவங்க அந்த மான், ம். இது அவங்களால முடிஞ்சத முடிஞ்சத குடுப்பாங்க. குடுப்பாங்க. எல்லாமே முருகர் ஏத்துட்டு இருக்காரு. ம். இப்ப டைம் மாற மாற அது சில விஷயங்கள் மாறிடுச்சு. மாறுனுச்சு. ம். ஆனா முருகர் ஏத்துக்கலன்னு கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ நைஸ். இப்போ கருப்பர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து, ம் தாந்திரீக வழிபாட்டு முறையிலயும் கருப்பர் வழிபாடுங்கிறது வந்து உண்டுங்களா? உண்டு அப்படின்னு சொன்னா, தாந்திரீகம்ங்கிறது 2 வகையா இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் இப்ப எனக்கு தெரிஞ்ச மட்டிலும், சமயாச்சாரம், கௌலாச்சாரம்னு 2 நிலையில இருக்கு. இப்ப கருப்பர் சாமின்னா எந்த இடத்துல கொண்டு வந்து நான் இது பண்ணி வேண்ட முடியும்? இப்ப தாந்திரிகமே ஒரு பெரிய கடல். அ. அ ஒவ்வொருத்தரும் தாந்திரிகத்த பத்தி வெவ்வேறு விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் இன்னும் தாந்திரிக விஷயத்துல தான் இருக்கேன். ம். தாந்திரம்னா வந்து 3 வகைகள்ல தெய்வத்த வழிபாடு செய்றது. 1 அ ஸ்தூல வழிபாடு, உருவத். உருவப்பன். 2வது சூக்ஷ்ம வழிபாடு, மந்திரம். ம். 3வது விஸ்வ வழிபாடு. ம். அந்த தெய்வத்த பரதேவதாவா பார்க்குறது. ஓகே. ஸோ இந்த 3மே சேர்ந்தா தான் தாந்திரிக தாந்திரீகம். வழிபாடு இருக்கு. ம். சூக்ஷ்ம வழிபாடு, ஸ்தூல வழிபாடு, விஸ்வ ம். வழிபாடு. இப்ப உருவம். ம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு உருவம் இருக்கும். இப்ப கணபதிக்கு 32 உருவங்கள் தாந்திரிகத்துல இருக்கு. ம். ஸோ அந்த உருவத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. ம். அதான் அந்த மந்திர உச்சரிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கணும். இருக்கணும். ஏன்னா, ம். 1 மாறுனா கூட மந்திரம் மாறிடும், ரூபம் மாறிரும். மாறிடும். ம். அதான் சிஷ்யர்கள் சொல்லும்போது கூட சில பேர் நார்த் இந்தியால வந்து ம். கணபதிய கண்பதின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த ஆ மாறிடும். ஸோ ம். நான் வந்து சொல்லுவேன், இல்ல, இல்ல. நீங்க அந்த ம். மாரி உங்க ஹிந்தில மாரி ஹிந்தியில சொல்லாதீங்க. சொல்லணும். இது வந்து இப்படி தான் சொல்லணும். ஏன்னா ம். மந்திரம் மாறிரும். ம். இப்ப தந்திரோட விஷயம் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். சித்தர்கள் வழிபாடு மாரி இல்லாம இது டிஃபரெண்ட். டிஃபரெண்ட். இப்ப சித்தர்கள் வழிபாடுனா வைராக்கியத்தோட வழிபாடு. ஆனா, இங்க நெறைய பேர் வந்து சித்தர்கள் வழிபாட மட்டும் சொல்றாங்க. உருவ வழிபாடு தப்பு. ம். சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து சித்தர்கள் எல்லாமே எல்லாத்தையும் தொறந்து போனவங்க. கரெக்ட். நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அ. ப ஸ்விக்கில பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சித்தர்கள் பேச்ச சொன்னீங்க. நீங்க அவங்கள யூஸ் பண்ணீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு நீங்க அவங்களோட பேச்ச யூஸ் பண்றீங்க. நீங்க அவங்க மாரி நீங்க வாழல. ம். கரெக்ட். அது உண்மதான். ம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி இருந்தது. ம். பட் நம்ம லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா பேச்சு மட்டும் தான் சித்தர்களோட பேச்சுல இருக்கு. ஸோ
இது நெறைய பேர் கேட்பாங்க, தெய்வம் வந்து நமக்குள்ள தானே இருக்கு. ம். இல்லையே! ஏன்னா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாதை வந்து தெய்வத்த உள்ள வணங்கணும். ம். தெய்வம் எங்கேயோ தானே இருக்கு. கரெக்ட். எல்லா இடத்துலயும் இருக்க தெய்வம் ஏன் அந்த உருவத்துல இருக்கக்கூடாது? கரெக்ட். நீங்க ஏன் தெய்வத்த வந்து நீங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? ம். ஸோ தந்த்ர முறை வந்து அ ஆசைக்கு வந்து எதிரான அ மார்க்கம் கிடையாது. ஓகே. ஆசையே தான் அந்த மார்க்கமே. ஓகே. ஸோ அது டிஃபரெண்ட். ம். மத்த இதுல ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். தந்த்ரால வந்து ஆசைப்படு. ம். ஏன்னா அந்த ஆசை, இச்சாசக்தி வந்தது வந்து அம்பாள் தான். ம். ஆமா. ஸோ அந்த ஆசைக்கு காரணமும் தேவி. அந்த ஆசையின் பாதை தேவி. ம். அந்த ஆசையின் டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அதுவும் அது அம்பாள் தான். ம். ஸோ தந்த்ரான்னு சொல்லும்போது, அ மகாநிர்வாண தந்த்ரான்னு ஒரு புக் இருக்கு. அதுல சொல்லுவாங்க, அ முதல்ல கோல்டன் ஏஜ் சத்தியயுகத்துல வந்து சிவபெருமான் வந்து உலகத்துக்கு வேதத்த குடுத்தாரு. ஓகே. அந்த வேத முறையில நீ தபஸ் செஞ்சு உன்னோட நிலைய அடைவேன்னு. ம். 2வது யுகம் வரும்போது சிவபெருமான் சொன்னாரு, "உனக்கு அந்த தபஸ் சக்தி இல்ல மனிதருக்கு." ம். அவர் கருணையில தர்மசாஸ்திரத்த குடுத்தாரு. "இத செய், இத செய்யாத." ம். இந்த மாரி ஸ்மிருதிகள் எல்லாம் குடுத்து, "இத செஞ்சேன்னா உன் நிலைய அடைவேன்னு." துவாபர யுகம் வந்துச்சு. உனக்கு அந்த தபஸ் சக்தியும் இல்ல, அந்த டிசிப்ளினும் இல்ல. பக்தி மார்க்கத்த குடுத்தாரு. ஓகே. இப்ப பக்தி மார்க்கத்துல புராணத்துல ஒரு காலத்துல 2,00,000 புராணங்கள் இருந்துச்சு. ம். இப்ப ஒரு 18 தான் இருக்கு. அது கூட முழுசா கிடையாது. ம். இருந்தாரு ஒவ்வொரு புராணத்துல ஒரு தெய்வம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. சிவபுராணத்துல சிவன், ம். ஆமா, ஆமா. தெய்வ புராணத்துல தேவி, தேவி. ஆ பாகவதத்துல கிருஷ்ணர். ம். ஸோ எந்த தெய்வம் உனக்கு பிடிக்குமோ அந்த புராணத்த ஃபாலோ பண்ணி அந்த விரதத்த எடுத்து ம். சரணாகதியில நீ போய் அடைவேன்னு. ம். கடைசியா சிவபெருமான் சொல்றாரு, "இப்ப கலியுகத்துல இருக்கோம். ம். உனக்கு வந்து தபஸ் சக்தியும் கிடையாது, ம். டிசிப்ளினும் கிடையாது, அந்த பக்தி. பக்தியும் கிடையாது. ம். அதனால நான் உனக்கு தந்திரத்த குடுக்குறேன். ஓகே. தந்திரம் மூலியமா உனக்கு வந்து முதல்ல உன் ஆசைய நீ நிறைவேத்துவ. நிறைவேத்திக்க. நிறைவேத்தும்போதே உனக்கு தெரியும், ஆஹா! இப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது உண்மை. ம். ஏன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்குதுல்ல. ம். ம். முன்னெல்லாம் ஃபெய்த் வை, அதுக்கப்புறம் ரிசல்ட். இப்ப ரிசல்ட்ஸ் கிடைச்ச பிறகு அப்ப உனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம். வரும். ஓ! ஆ. இந்த இப்போ ஒரு பிரசனத்த செய்றீங்க. ம். ஒரு 1,00,000 ஜெபம், 10,000 ஹோம ஆவுத்திஸ், தர்ப்பணம் எல்லாம் செய்யும்போது உனக்கு ரிசல்ட்ஸ் வரும். ம். உங்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்ஸா அது வேற. ம். ஆனா உங்களுக்கு தெரிய வரும். ம். இது உண்மைன்னு. இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க, மகா வாக்கியத்தெல்லாம் சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி. ஆனா வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் மறந்துருது. மறந்துடுறேன். ஏன்னா அது உள்ளம்படி இல்ல. அது ம். சும்மா ஜஸ்ட் இன்டலெக்சுவல் எக்சர்சைஸ் தான். இது நீங்க செய்யும்போது உண்மையிலேயே வரும். ஓகே. ஸோ உங்கள் ஆசைகள் தீரும்போது ம். ஒரு காலத்துல நீங்க கேட்க மாட்டீங்க எதுவுமே. கரெக்ட். சாதனை செய்வீங்க. ஆனா ம். உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் என்ன குடுக்கணும்னு. ம். உங்களோட நீங்க இவ்வளோ தான் ஆசைப்படுறீங்க. அவர் எவ்வளவோ குடுப்பாரு. ம். ம். ஸோ நீங்க ஒப்படைச்சுருவீங்க. ம். ஸோ அந்த தந்திர மார்க்கம் வந்து ஆசையோட சேர்ந்த ஒரு மார்க்கம். கரெக்ட், கரெக்ட். இத வந்து நம்ம இந்த கௌலாச்சார முறையில அந்த பஞ்சமாகரத்துல ரொம்ப அழகா பார்க்கலாம் இல்லைங்களா? அது ம். சாமிக்கு குடுக்கும்பொழுது அதுல ஆம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? மது, மத்ஸ்ய மத்ஸ்யம், ஆ மாமிசம். மத்ஸ்ய, ஆ. மாமிச, மது ஃபர்ஸ்ட் அதுல தான மது. ஆரம்பிக்குதுன்னு. ஆமா. மது, மத்ஸ்ய, மாமிச, முத்ர, மைதுன. ம். ஸோ இது வந்து ஆக்சுவலா இது இது இருக்கா? ஓகே. இத சாமிக்கு குடுத்துரு. தென் அத வந்து எக்ஸ்டர்னலா ஒரு பொருளா பார்த்து, தென் நம்ம இன்டர்னலா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உனக்கு அது வேண்டாங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிருவோம். கேன் ஐ ரிலேட் நீங்க சொன்ன அந்த ஒரு இது எஸ். வந்து ஸோ இப்ப தந்திரத்துல தக்ஷிணாச்சாரா, மிஸ்ராச்சாரா அது மிக்ஸ்ட். ஓகே. ஓ! கௌலாச்சாரா இந்த மாரி நெறையா பார்ட்ஸ் இருக்கு. சவுத் இந்தியால வந்து தக்ஷிணாச்சாரா எஸ்பெஷலி ஸ்ரீவித்யா வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஆமா, ஆமா. பெங்கால்ல வந்து காளிகுலம் ம். ஃபேமஸா இருக்கு. அதே மாரி அஸ்ஸாம்ல ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே சேர்ந்து தான் இருக்கு. ம். இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, இங்க ஸ்ரீவித்யா மட்டும் தான் இருக்கு. அப்படி கிடையாது. கிடையாது. ஸோ குறுகிய பார்வையில பார்த்தா உங்களுக்கு வேற மாரி தெரியும். இப்ப புராணத்துல ம். நம்மளுக்கு தமிழ்நாட்டிலருந்து தெரிஞ்ச கதை என்ன? ஆ பார்வதி அம்மா வந்து விநாயகர வந்து அ காவல் வச்சாரு. ஆமா, ஆமா. சிவன் வந்து தலைய தல வெட்டினாரு. வெட்டினாரு. ம். ஆனா அது ஒரு புராணத்துல இருக்கிற ஒரு கதை. விநாயகருக்கு வந்து 18 புராணத்துல 18 கதைகள் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு ஊர்ல ஒரு கதை ஃபேமஸ் ஆகும். ம். ம். ஸோ அது அ
புகழ் வாய்ந்து இருக்கும்போது, அது மட்டும் தான்னு நினைப்பாங்க. கரெக்ட். ஆனா அது கிடையாது. கரெக்ட். நெறைய பாதைகள் இருக்கு. ம். இப்ப தக்ஷிணாச்சாரத்துல இருக்கும்போது, ஏன்னா அது ஸ்ரீவித்யா தக்ஷிணாச்சாரத்துல போகும்போது, ஏன்னா இங்க ஏற்கனவே அந்த அ ஸ்மார்த்தர்கள் ம். எல்லாம் இருக்காங்க. ஸோ தந்திரத்த வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ண ஒரு விஷயம். ஆனா தந்த்ரா வந்து டிசையர். ம். ம். ஸோ நீங்க சில விஷயம் பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஓகே. இப்ப தக்ஷிணாச்சாரத்துல வேண்டுறீங்க. ம். அம்பாளோட ஸோ தட்சிணாச்சாரத்த வேண்டும்போது நீங்க இதெல்லாம் குடுக்க மாட்டீங்க. ம். பலிலாம் குடுக்க விட மாட்டீங்க. மாட்டோம். ம். ஆனா அந்த அம்பாளோட சஹஸ்ரநாமத்திலேயே பலிப்பிரியா, மதுப்பிரியா எல்லாமே கரெக்ட். இருக்கு. கரெக்ட். ஸோ நீங்க சில கோல்மால் வேலைலாம் நடக்குது. நடக்குது இல்லைங்க. இங்க சொல்றீங்க, எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. நம்ம அத மாத்தணும். அது வந்து பிரச்சனை கிடையாது. ம். ஆனா அங்க வந்து நீங்க எடுத்துட்டு, இல்ல, ம். இல்ல இதுதான் உண்மை. அது பொய்ன்னு சொன்னா, அது வந்து ஒரு கரெக்ட். சரியில்ல. சரியில்ல. உண்மதான், உண்ம. இட் ஹேப்பன்ஸ் இல்லைங்களா? ம். கரெக்ட். இப்போ நம்ம வந்து கடவுள், தேவதைகள் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு? இப்ப நம்ம இன்னைக்கு காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறவங்கள பயன்படுத்தும் பொழுது, ஒரு சில நேரத்தில அவங்கள சிறு தெய்வம்னு சொல்றது உண்டு. தெய்வங்கள்னு சொல்றது உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கூட இருக்கலாம். தேவதைகள்னு சொல்றது உண்டு. ஸோ, இதுக்குண்டான டிஃபரன்ஸ் வந்து உண்மையாலுமே மக்களுக்கு தெரியதில்ல. யார தேவதைன்னு சொல்லணும்? யார வந்து தெய்வம்னு சொல்லணும்? ஸோ, இந்த டிஃபரன்ஸே வந்து ஒரு புரிதல் இல்லாம தான் இருக்கு. அத கொஞ்சம் அது சொல்றீங்களா? இப்ப கருப்பர பத்தி பேசும்போது, உண்மையான வார்த்தை என்னன்னா, க்ஷேத்திரபால். ம். ஓகே. அதுதான் அந்த வார்த்தை. அந்த டெர்ம் வந்து க்ஷேத்திரபாலன். ஓகே. ஆனா, அந்த க்ஷேத்திரபாலனுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஓகே. இப்ப ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலயும் ஒரு தெய்வம் வந்து க்ஷேத்திரபாலனா இருப்பாங்க. அஃபிஷியலா இல்லாட்டி கூட இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப மதுரையில 18ஆம் படி கருப்பரும், பாண்டிமுனியும் இருக்காங்க. ஆமா. அவங்க ஆமா. அவங்க இல்லன்னா மதுரை கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க. ம். ஆனா அந்த ஊர்ல 18ஆம் படி கருப்பு, பாண்டிமுனி ம். இருக்காங்க. ம். இதே வந்து அ மகாராஷ்டிரால ஜெஜூரில கண்டோபா இருக்காரு. ம். நீங்க அந்த அஷ்டவிநாயக் யாத்திரை போனா கூட, அவர நீங்க பார்க்காம நீங்க போகக்கூடாது. ம். இதே காசியில வந்து, காசி கால பைரவர் இருக்காரு. காலபைரவர். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து க்ஷேத்திரபாலகர் இருக்காங்க. பேரு தான் மாறும். அது ஏன் பேரு மாறுதுன்னா, இப்ப தெய்வம்லாம் ஒண்ணு தான். சிவன் வந்து ஒண்ணு தான். ம். அம்பாள் ஒண்ணு தான். ம். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுக்கு கல்யாணம் நம்ம ஊர்ல தான் நடந்துச்சு. ம். நம்ம முறைப்படி தான் நடந்துச்சுன்னு இருக்கு. ம். இப்ப இங்க மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ம். காசியில அ விவாக பஞ்சமின்னு ஒண்ணு இருக்கு. விஸ்வேஸ்வரருக்கு அம்பாள் அன்னபூர்ணாக்கும் அங்க தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு. ம். ஒரிசால அந்த மாரி தான் இருக்கு. அப்ப ம். எங்க தான் கல்யாணம் நடந்துச்சு? அது உண்மை என்னன்னா, இங்க தான் நடந்திருக்கு. ஆனா அந்த கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு சூட் ம். ஆக ம். வச்சுக்கிறோம். ம். அதே மாரி தான் கருப்பர். ம். ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற பேர்ல இருக்காரு. ஆனா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ம். ஆனா ட்ரூ டெர்ம்னா க்ஷேத்திரபாலன். அந்த க்ஷேத்திரத்தின் காவக்காரன். ம். 2வது டெர்ம் க்ஷேத்திரபாலகன்னா பையன்னு அர்த்தம். பிள்ளைன்னு ம். அர்த்தம். ம். அந்த சன் ஆஃப் த சாயில்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ, ஆ. அதோட ஏன்ஷியன்ட் ஸ்பிரிட் அந்த ம். காந்தாராலாம் பார்த்திருப்பீங்க. அந்த ம். ஸ்பிரிட், ம். த சோல் ஆஃப் தட் பிளேஸ். ம். இப்போ வெறும் ஒரு இடமா இருக்கும்போது, ஒரு மதுரையா இருக்கும்போது, அந்த இடத்துக்கு காவல். ஆனா தாந்திரீகத்துல இருக்கும்போது அது மீனிங் மாறும். ஓகே. இப்ப தாந்திரீகத்துல நம்ம என்ன பண்றோம்? மந்திரங்கள் சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த மந்திர சைத்தன்யம் அந்த தெய்வத்த ஹிருதய சக்ரல உட்கார வைக்கிறோம். ம். ஹிருதய சக்கரத்துல தெய்வத்த உட்காரும்போது, ஹிருதயம் வந்து கர்ப்ப கிரகமா ஆவுது. ஆகுது. இது கர்ப்ப கிரகமா ஆவும்போது, இது க்ஷேத்திரமா ஆவுது. க்ஷேத்திரமாகுது. இது க்ஷேத்திரமா ஆகும்போது, இந்த க்ஷேத்திரத்த பாதுகாப்ப ம். அந்த இது. க்ஷேத்திரபாலகன் ஒருத்தர் தேவ. ஸோ டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ சாதாரணமா வழிபடும்போது, இந்த பயிர் வந்து புரொடெக்ஷன் பண்ணணும். எதிரிகள் வரக்கூடாது அந்த ஊருக்கு. அது வேற வழிபாடு. ஒரு சாதகனா அவர கும்பிடும்போது, இப்ப நம்ம சக்தி எடுக்கும்போது, தீய சக்திகள் எடுக்க ம். பார்க்கும். இப்ப பைரவர் சாதனா இருக்கு. ம். வட்டுக்க பைரவர் சாதனா அ காசியில ரொம்ப ஃபேமஸ். வட்டுக்க பைரவர் சாதனா சொல்லுவாங்க. நீ அந்த சாதனா செய்யும்போது, அ பூத பிசாசுகள் வந்து உனக்கு அடி. அடிபணிவாங்க. ஏன்னா, வட்டுக்க பைரவரோட நாமத்தில துஷ்ட பூத நிஷேவிதாய நமகன்னு இருக்கு. ம். அந்த துஷ்ட பூதர்கள் கூட அடி. பைரவர வேண்டுறாங்க. ம். ஓகே. ஸோ அந்த சாதனை செய்யும்போது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கண்ட்ரோலுக்கு வராங்கல்ல. ஓகே. ஓ நம்ம சாதனை செய்றவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க ஆ. வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து
நமக்கு தொந்தரவு குடுப்பாங்க. அத நீங்க டக்குன்னு முடிக்கணும். ஏன்னா தொந்தரவு கொடுப்பாங்க. ம், ம், அதுக்கு தான் சில சாதனைகளுக்கு வந்து க்ஷேத்திரபாலக சக்தி தேவை. இப்ப நம்ம மந்திர சக்தி எடுக்கிறோம். ம். இப்ப சொல்றாங்க தெரியுமா? சாமிய கட்டி வைக்கிறாங்கன்னு. ஆமா, ஆமா. அதே மாரி நம்மளோட சக்திய கட்டி வைக்க முடியும். ம், அதுக்கு தான் க்ஷேத்திரபாலகன் தேவை. ம், ஆலயத்துக்கே ஐயப்பனுக்கே கருப்பர் வந்து காவலா நிக்கிறார்ல. ம். ஆக்சுவலா நான் அடுத்த ஒரு சில கேள்விகள் கழிச்சு அங்க வரலான்னு நெனச்சேன். பட் திங்ஸ் ஹேவ் ஸ்டார்ட்டட் இன்ட்ரஸ்டிங். இப்போ நம்ம இந்த மாதிரி பூத பிசாசுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். வி ஹவ் டிரான்செண்ட் நம்ம அப்படி சொல்லிக்கலாம். வி ஹவ் டிரான்செண்டட் இன்டூ மாடர்ன் ஏஜ்ன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது, இது மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் கூட ஒரு சிலர் மட்டும் தான் நாங்க வந்து அத பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஆனா, இப்ப நீங்க சொல்லும்பொழுது, இட் இஸ் காமன். நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. அண்ட் தே கேன் அஃபெக்ட் அஸ்ங்கிறது வந்து உங்களுடைய அந்த இது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து சாதனை பண்ண போம்பொழுது, இட் வில் அஃபெக்ட் அஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, ஆன் அ காமன் டே, இப்ப நான் எந்த விதமான ஒரு பூஜை முறை எதுவும் பண்ணல. ஸ்டில் என்னை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்களா? அதுவும் இருக்கு. பட் மோஸ்ட்லி நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நார்மலாவே பேசுவோம். ம். உங்களுக்கு பணம் இல்லாதபோது எந்த சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான். உண்மை. பணம் இருக்கும்போது அல்லா சொந்தக்காரனும் இப்பதான் எனக்கு காசு வேணும், காசு வேணும்னு வந்து கரெக்ட், கேட்பாங்க. கரெக்ட். அதே மாரி நம்மளுக்கு சக்தி இல்லாதபோது ஏதோ தொந்தரவு இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு தொந்தரவு பண்றதுக்கு? நம்ம அந்த சக்திய வளர்க்கும்போது தானே வந்து இந்த இதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணோம். ம். இப்ப நீங்க சொல்ற மாரி அவங்க மட்டும் நம்மள தொந்தரவு பண்ணல. நம்மளும் தான் அவங்கள தொந்தரவு பண்றோம். ஏன்னா அவங்களுக்குன்னு காடு எல்லாம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் நம்ம அழிச்சு தானே ஆமா, செய்றோம். ஆமா, ஸோ ஆமா. அவங்களுக்கும் நம்ம தொந்தரவு குடுக்கணுமே. ம். ஸோ தே ஆக்சுவலி ஸ்டில் ஆர் அலைவ் நம்மள போலவே. தே ஆர் மோர் அலைவ் தென் அஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தேகம் இல்லல்ல. ம். ஸோ அந்த பிராணதேகம் மட்டும் இருக்கிறதுனால, தே ஆர் மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாரி சொல்லலாங்களா? இல்ல எஸ். அந்த லைவ்லினஸ் அவங்களுக்கு நம்மள விட இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப அவங்களுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு 120 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ம். கலியுகத்துல. ஆனா யாருமே 120 இயர்ஸ் இருக்கிறதில்ல. இருக்கிறதில்ல. ஆனா அவங்களுக்கு வந்து ஆயுள் கூடியாச்சு. ம். இல்ல நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் வரேன்னா, வி ஆர் டாக்கிங் அபவுட் காட்ஸ். பட் இருந்தாலுமே இப்படியும் ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட முஸ்லிம் ஃப்ரெண்ட் வந்து குரான்ல இருக்கிறதாக சொல்லுவான். "உன் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாததுமாக பல பிறப்புகள் வந்து இங்கே இருக்கு. அனைத்தையும் படைத்திருக்கிறேன். அதனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ன்னு" ஒரு வாசகம் இருக்கிறதாக ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ நம்ம சாமின்னு ஒண்ணு கும்பிடும் பொழுது, அப்போ சாமிய கும்பிடாதவங்களும் நம்மள சுத்தி, அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களும் அதே சாமிய கும்பிடக்கூடிய ஆட்களும் இருப்பாங்கன்னும் நம்மளுடைய வேத முறைகள் சொல்லுது. குரான்ல இருக்கு. ஜின்கள் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அதே ஜின் வந்து மனிதனை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இறைவனை கும்பிடக்கூடியதுன்னு வாசகங்கள் இருக்கு. ஹவ் டு புரொடெக்ட் மீ? ஏன்னா நான் டெய்லியும் சாமி கும்பிடுறேன். மேபி ஐ அம் நாட் பெரிய சாதகா இல்ல. ஆனா என்னுடைய மனசு ஒருநிலைப்படுது. ஒன் வே ஆர் தி அதர் என்னோட எனர்ஜி ஏதோ ஒரு வகையில பில்ட் ஆகுது அப்படிங்கும் பொழுது, இஃப் இஃப் சம்ஒன் இஸ் ஹண்டிங் மை எனர்ஜி ஆர் எனர்ஜி வேம்பயர் அந்த மாதிரி, வாட் கேன் ஐ டூ? ஏன்னா இது நான் ஒரு காமன் மேன் ஏரியால இருந்து கேட்கிறேன். அது பல முறைகள் இருக்கு. ம். இப்ப ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த நாம ஜபத்த சொல்லுறது. ஓகே, என்னைக்குமே என்னைக்குமே நாம ஜபத்த சொல்லிட்டே இருக்கிறது. ஓகே. நாமமே ஒரு கவசம் தான். ம். அது யாரு உங்களுக்கு வந்து இஷ்டம்னு அது உங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து சைக்காலஜிக்கல் டெண்டன்சிஸ், பூர்வஜன சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கு. ம். எப்படி நான் மத்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஒரு அவெஞ்சர்ஸ்க்கு தார் பிடிக்கும், ஹல்க் பிடிக்கும், கேப்டன் அமெரிக்கா கரெக்ட். பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு சில பேருக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா அது இன்பார்ன் குவாலிட்டீஸ். கரெக்ட். இப்ப சில பேருக்கு வந்து ஸ்கூல்ல வந்து நெறைய பேரு புல்லி பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பிடிக்கும். ஆனா வந்து அமைதியா இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் பிடிக்கும். அவங்களுக்கு ஹனுமான் சுவாமி பிடிக்கும். ம். சில பேருக்கு வந்து ஸ்கூல்லயே டீச்சர்லாம் ரொம்ப பிரச்சனை குடுத்தாங்க. அவனுக்கு இந்த ரூல்ஸ் எதுவுமே பிடிக்காது. ம். ஸோ இந்த அ கள்ளு குடிச்சிட்டு, ம். சுருட்டு அடிச்சுட்டு நடக்கிற கருப்பன் அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா ஓகே. அந்த அந்த நேச்சர் அந்த அதோட இதா நேச்சர். இருக்கு. ஸோ ம். அந்த இஷ்ட தெய்வத்த நாமத்த சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப மந்திர ஜபம் வந்து இருக்கும்போது உங்களுக்கு ரூல்ஸ்லாம் இருக்கு. இருக்கு. இந்த இடத்துல உட்காந்து செய்யணும், இந்த துணிய போட்டு செய்யணும், இந்த டைரக்ஷன். ஆனா நாம ஜபத்துக்கு வந்து அந்த மாரி ஒண்ணு. கிடையாது. ஸோ அந்த நாம ஜபமே புரொடெக்ஷன் பண்ணும். இப்ப நீங்க இடத்துக்கு போறீங்க. அ சாப்பாட்டுல என்ன இருக்குன்னு தெரியாது. தண்ணி எடுத்து கொஞ்சம் தெளிச்சுட்டு சிவநாமமோ, அம்பாள் நாமத்த சொல்லிட்டு ம். கிளியர் பண்ணலாம். இது ஓகே. வந்து ஒரு பேசிக் புரொடெக்ஷன். ஓ! இது வந்து நம்ம பண்டைய முறையில வந்து எல்லாரும் பண்ணுன ஒரு காரியம் தான் இது ஆமா. இல்லைங்களா? ஸோ தே ஆர் ஆக்சுவலி புரொடெக்டிங். புரொடெக்டிங் அண்ட்
ஒருத்தவங்க சமைக்கும்போது, ம். அ எந்த நிலையில அவங்க சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மை. ஒரு காலத்துலலாம் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்த சொல்லிட்டு சமைச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கடைக்கு போறோம். அ எப்படி செய்றாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரியாது. அந்த கர்ம வினைகள் நம்மள வந்து தாக்கிரக்கூடாது. தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நீர் பிளஸ் ம். இட்ஸ் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி ம். வாட்டர். தேவ நாமத்த சொல்லிட்டு தெளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ம். ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு பழக்கம் வந்திருக்கு இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நீர் வந்து அந்த உணவ சுத்தி தெளிக்கிறதுக்கு காரணம் வந்து, அன்னைக்கு வந்து நிறைய எறும்பு அது இதெல்லாம் இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஒரு புரொடெக்டிவ் லேயர் மாரி இருந்துக்கும். ஸோ இந்த மாரி சின்ன பூச்சிகள்லாம் வராதுன்னு சொல்லிட்டு, ஈவன் ஐ டெண்ட் டு ம்ஹ்ம். பிலீவ் தட் பிகாஸ் லாஜிக்கலி தட் இஸ் லாஜிக்கலி ஓகே. பட் இந்த எனர்ஜின்னு பேசும்பொழுது, இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் இல்லைங்களா? சம்திங் டிஃபரெண்ட். பட் ஆக்சுவல் மீனிங் இதுதான். எஸ் எனர்ஜி. ம். ஸோ இட்ஸ் பேசிக் நாம ஜபத்த வச்சு புரொடெக்ஷன் பண்றது. தாந்திர முறையில வந்து கவச்சம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இப்ப மகாகணபதி உபாசனை செய்யும்போது, மகாகணபதி கவச்சம்னு இருக்கு. ம். அந்த மந்திர சக்திய நீங்க அ சொல்லி, சொல்லி ம். உடம்பு பூரா நீங்க வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் நீங்க டச் பண்ணி அ நிக்க சொல்லுவீங்க அந்த இடத்துல. ஓகே. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு வெளி இடத்துக்கு போறீங்க. யார் வருவான்னு தெரியாது. தெரியாது. ஸோ அந்த ஒரு ஆமர் மாதிரி. ம். இட் ம். பிகம்ஸ் ஆமா, கவச்சம் தான் பேரு. ஓ! நம்ம ஊர்ல இந்த கந்தர் சஷ்டி கவசம். ஆமா, அதே மாதிரி தான். ஓகே. ஏன்னா அது உடம்புல இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஒரு இடத்தையா சொல்லி ம். சொல்லி காக்கன்னு சொல்லிட்டே வருவாங்க. ஆமா. ஓகே. கந்தசஷ்டி கவசத்திலே நெறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. ஆ. அ ஆ. அ முருகர் வழிபாடு தான். ஆனா, ம். அம்பாளோட பீஜாட்சரத்தலாம் போட்டுருக்காங்க. பாலாம்பிகாவோட பீஜாட்சரத்தலாம் அதில தான் இருக்கு. ம். பார்த்தாலே தெரியும். ம். சில சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அ அவங்களோட கம்பேஷன் அவங்களோட நல்ல மனசுனால அ இனிஷியேஷனே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது? ஓகே. ஓகே. ஸோ கவச்சம்லாம் தாந்திரிக முறையில இனிஷியேஷன் தேவை. ஆனா, ம். அத கொஞ்சம் மாறுபட்டு மாடிஃபை பண்ணி. ஆ. மாடிஃபை பண்ணி மக்களுக்கு குடுத்துருக்காங்க. அந்த ம். சஷ்டி கவசம் யார் வேணாலும் படிக்கலாம். ஏன்னா நான் ஒரு இன்னைக்கு அவரு இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு மீடியமா இருக்காரு அவரு. ஸோ, அவரு வந்து அவருடைய யங்கர் டேஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து கந்தர் சஷ்டி கவசம் வந்து நெறைய தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து அதில ஒரு நாள் 34 உருக்குண்டு 34 தடவ சொல்லணும். ஸோ 36 உரு சொல்லணும். நிஜமாலுமே ஒரு நாள் 36 தடவ கந்தர் சஷ்டி கவசத்த டெய்லியும் படிச்சிருக்காரு. நவ் வாட் ஹி சேஸ் இஸ் தட் இத நான் தொடர்ந்து படிக்க, படிக்க, படிக்க ஒரு 48 நாள் தாண்டும் பொழுது, எனக்கு இந்த மாரி ஞானியர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. சம்திங் பியாண்ட். நம்ம அந்த நெக்ஸ்ட் ரெல்ம் வந்து என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு பயமா இருந்தது. தென் ஐ ஹேட் டூ ஸ்டாப் இட். ஐயோ! இதில எங்கேயோ நான் தப்பா பண்றேனோ! என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ட்டு தட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹி வாஸ் ஷேரிங். ஸோ இட் இஸ் ட்ரூ இல்லைங்களா? வி கேன் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இது நான் சிதம்பரத்திலே பார்த்துருக்கேன். ஆ. ஸோ நெறைய பேர் வந்து சாதனை செய்யும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கிரீட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ஆ. ஆனா, நீங்க ஸ்டேபிளா இல்லாதபோது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, உங்கள திசை திருப்பிரும். ஓகே. உங்கள வந்து அடுத்த இதுக்கு கூட்டிட்டு போகாது. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நைஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் பெட்டர். ஆ. என் சிஷ்யர்கிட்ட சொல்லுவேன். நெறைய பேர் நமக்கு தெரியும் சொந்தக்காரங்கலாம், டெய்லி கடவுள் கனவுல வருவாங்க. அம்பாள் கனவு வராங்க, சிவங்க ஆனா வந்து மத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இவ இப்படி அ பக்கத்து வீட்டுக்கு காடி வாங்கிட்டா, இது வாங்கிட்டான்னு. உண்மையிலேயே அந்த தெய்வம் கனவுல வந்துச்சுன்னா, உங்க எல்லாமே மாறிரும். மாறி இருக்கும். ம். இப்ப நான் சின்ன வயசு நான் ஆ. சைல்டிஷா இருக்கும்போது, அ நான் முனீஸ்வரன பார்க்கணும், முனீஸ்வரன் பார்க்கணும். ராஜமுனீஸ்வரன் என்னோட இஷ்ட தெய்வம்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா குரு மூலியமா தான் ராஜமுனீஸ்வரர வேண்டியிருந்தேன். குரு சொன்னாரு, "இல்ல உனக்கு இன்னும் பக்குவம் படல. கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோ." இல்ல, இல்ல. நானும் அந்த மாரி 36 வாட்டி அந்த அவரோட ஸ்தோத்திரம் இருக்கும். ஓகே. பெரிய புக்கு முன்ன சின்ன புக்கு வச்சிருந்தேன். ம். 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். ம். ஒரு நாள் வந்து தூங்கும்போது நான் இப்டி திரும்புறேன். அவரோட ஒரு ஷேடோ மாரி, சிலுவட் மாரி இருந்துச்சு. ம். கொண்ட, முடி இந்த மாரி அந்த கலரி பைட்ல அந்த எப்டி ஆ. அத பார்த்து எனக்கு 3 நாள் வந்து காய்ச்சல். ஓகே. காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் அ நம்பிக்கை வந்து அவநம்பிக்கையா மாறிடுச்சு. கரெக்ட். ஏன் ஏன் தெய்வம் இப்டி வந்திருக்கும்? ம். உண்மையிலேயே தெய்வமா? ம். என் குரு இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள வச்சிருக்காரா? ஆ. ஏன் தெய்வத்த பார்த்து எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு? ம். ஒரு 2, 3 வருஷம் வந்து எனக்கு ஒரு ஆசிலேஷன். ஆசிலேஷன் ஆ. இருந்துச்சு. ஏன்னா, ஐ அம் நாட் பிரிபேர்ட் ஃபார் தட் கரெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட், ஸோ கரெக்ட். அந்த பேராசை கூடாது. ஆ. ஏன்னா, இப்ப நெறைய பேர் சொல்றது உண்டு. இப்போ நான் நெறைய பேருனே வந்து கை காட்டவே விரும்பல. இப்ப நானே ஒவ்வொரு நேரத்தில வந்து இப்போ கொஞ்ச நாளெல்லாம் தொடர்ந்து அந்த காலையிலயும், சாயங்காலமும் அந்த மெடிடேஷன் உட்காந்தேன்னா,
ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த காலையில தியானத்தில உட்கார ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, ஆ நம்ம ஏதாவது இருக்கும் பொழுது யாரோ கூட இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். வி கேன் சீ ஷேடோ சார்ட் ஆஃப் திங்ஸ். நத்திங் ஈரி அந்த பயமுறுத்துற மாரி இல்ல. பட் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல. வாட் எவர் தட் யூ செட் இஸ் ரைட். ம். நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல. பட் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் என்னோட எனர்ஜி வந்து பில்ட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் திங்ஸ் கெட் அட்ராக்டட் டூ மீ. இது சரிதான் இல்ல. ஏன்னா, நான் ஏன் இத கேட்க வரேன்னா, இப்ப நம்மளுடைய சேனல்ல நேயர்கள் வந்து இத பத்தி நெறைய சொல்றது உண்டு. "ஏங்க நான் யாரோ நிக்கிற மாரி இருக்குங்க. ஆ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், "இல்ல, இல்ல. உங்களுடைய அது மனக்கற்பனை கூட ஒரு சில நேரத்தில உள்ள இருக்க அதுவும் பயம் கூட இருக்கு. அந்த மாதிரி வெளிய கண்டிப்பா வரும்." இருக்கு. பட் எல்லா நேரத்துலயும் அது உண்மையா இருக்கிறது இல்ல இல்லைங்களா? ஒரு சில நேரத்தில நிஜமாலுமே அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? ஸோ ஹவ் டூ ஹேண்டில் ஆல் தோஸ் சிச்சுவேஷன்? அதுக்கு தான் க்ஷேத்திர பாலகன் தேவ. இப்ப ம். நீங்க வந்து எந்த மார்க்கத்துல இருந்தா கூட, ம். இப்ப ஸ்ரீ வித்யால இருக்கீங்க, இல்ல யோக மார்க்கத்துல இருக்கீங்க, கிரியா யோகால இருக்கீங்க, இஷால இருக்கீங்க, எதுவா இருந்தா கூட, இப்ப நீங்க உட்கார்ந்து செய்யும்போது, ம். எனர்ஜி அட்ராக்ட்ஸ் கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த ஆமா. எஸ்பெஷலி மெடிடேஷனல் எனர்ஜி. ம். பிகாஸ் நானும் கிரியா யோகால வந்து 16 இயர்ஸா நான் இனிஷியேட்டடா இருக்கேன். ஓகே. ஏகோதம் செய்றேன். ம். ஸோ என்ன பண்ணேன்னா, அங்க வந்து ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, ஓகே. "கருப்பா சாதனை செய்ய போறேன். கொடி இருந்துக்கோப்பா. இந்த விளக்கு நான் உனக்காக ஏத்தி வைக்கிறேன்." ம். ஒரு ஸ்மால் ஆஃபரிங் நீங்க அவர்கிட்ட வச்சுட்டீங்கன்னா, முடிச்ச பிறகு, "அப்பா கருப்பா, முடிச்சுட்டேன். ரொம்ப நன்றிப்பா." ஸோ நீங்க அந்த சாதனா செய்ற டைம்ல அவரு வந்து பக்கத்துல இருப்பாரு. ஓகே. ஸோ நீங்க ராத்திரி செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. ம். அவரு வந்து என்னைக்குமே பக்கபலமா இருப்பாரு. இருப்பாங்க. அவரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. மாட்டாங்க. ஆ அந்த ஒரு விளக்கு. ஏன்னா, ம். நம்ம சாஸ்திரத்துல கருப்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ம். 1 வருஷமா நான் உனக்கு காக்குறேன். ம். அ அதுக்கு பதில் அந்த அந்த நெல் இருக்குல்ல, அந்த ம். பிடி எனக்கு குடு. ஓகே. அந்த காலத்துல வந்து கஸ்தூரி மஸ்க்ன்னு இருக்கு. ம். அந்த டியர்ல ஆமா, ஆமா. அந்த வாசனை ம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புடிக்கும். இது குடுத்தா கூட எனக்கு போதும். நான் சந்தோஷப்படுவேன். ம். அவரு அவ்வளோதான். ஸோ த சிம்ப்ளஸ்ட் ஆஃப் ஆஃபரிங் ஆ, பட் எக்ஸ்டெண்டட் ஆ, புரொடெக்ஷன் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, இட்ஸ் வெரி, வெரி குட். அவரு பிளஸ் ஒரு பாடி ஆர்ட் கூட நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க. இந்த மாரி. கரெக்ட். ஸோ எந்த இருந்தாலும், "அப்பா நான் போயிட்டு வரேன் பாக்கறப்பா." இந்த மாரி எனக்கு லாயர்ஸ் ஐ ஆல்சோ ஹேவ் சிஷ்யாஸ் டெல்லில கூட ஹை கோர்ட்ல சொல்லுவாங்க. ஒரு கேஸ் வருது. "அப்பா கருப்பா கூடயே வரேன்." நான் எப்படிலாம் பேசினேன்னு எனக்கும் தெரியல. ஆ. ஜட்ஜே பார்த்து மிரண்டுட்டாரு. ஆ. அந்த மாரி இருக்கு. ட்ரூ. இட் ஹேப்பன்ஸ், இட் ம். ஹேப்பன்ஸ். ஸோ அது தமிழ் அவரு தமிழர்கள் வழிபடுற கடவுள். டெல்லில வேற யாரோ ஹிந்தி ஆளு வந்து கருப்பன கும்பிட்டு கோர்ட்ல வந்து ஜெயிக்கிறாருன்னா ஆ. இங்கேயே இருக்கிற ஆட்கள் நம்ம கைவிட்டுர்றோம் இல்லைங்களா? ஆமா. புடிக்காம. உண்மதான், உண்மதான். இப்போ இனிஷியேஷன் எல்லாத்துக்குமே இப்ப நமக்கு ஒரு இப்ப நான் இதுக்குள்ளேயே வரேன். இப்ப நான் சாப்டருக்குள்ள வரேன். இப்போ பீப்பிள் வாண்ட் டு தேர் ஆர் சோ மெனி ஃபேசினேஷன்ஸ் தீஸ் டேஸ் இல்லைங்களா? நீங்களே சொல்றீங்க, இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இப்படி போணும், இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இப்படி போணும். பிகாஸ் அவங்கவங்க நான் ரெடியா இருக்கணும். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜ்ங்கிறது என்னுடைய ரெடினஸ் தான் இல்லைங்களா? ம். இப்போ நெறைய எனக்கு புக்ஸ் வந்துடுச்சு. ஆ நெறைய வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஈவன் ஐ ஷேர் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அ முன்னாடியெல்லாம் வந்து இட் வாஸ் புரொடெக்டட் இன் அ வே. ஒருத்தர் வந்து என்கிட்ட தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன கமெண்ட் பண்றாருன்னா, ஹி பர்ட்டிகுலர்லி வாண்ட்ஸ் ஒண்ணா தூமாவதி மந்திரமோ, இல்லாட்டி கருப்புசாமி மந்திரமோ ஃப்ரம் போஹர் 7000 இதுதான். அது நமக்கு படிக்கும் பொழுதே போஹர் வந்து பெருசா எழுதியிருப்பார். ஹவ் த வே ஹி எக்ஸ்பிளைன்ட் ஹவ் திங்ஸ் ஹேவ் டூ ஹேப்பன் அண்ட் அது நடந்ததுன்னா நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படிங்கிறது அண்ட் த வே வி ஹேவ் டூ புரொடெக்ட். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப எலாபரேட்டா இருக்காது. பட் சின்னதா விஷயத்த சொல்லிட்டு அவர் மந்திரத்த குடுத்துட்டு போயிருப்பார். பீப்பிள் ஆர் வெரி மச் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் தீஸ் திங்ஸ். ஏன்னா ஒரு ரூ. 150 குடுத்து ஒரு புக் வாங்கிடலாம். அத படிக்கலாம். வாட் வில் ஹேப்பன் இஃப் அ பெர்சன் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ்? ஒரு குரு இல்லாம ஒரு புக் வாங்கியோ, ஒரு இன்டர்நெட் பார்த்தோ, பிகாஸ் என்கிட்ட அப்படி ஒருத்தர் கேட்டாரு. ஹி இஸ் வொர்க்கிங் இன் கல்ஃப். நம்ம ம். தமிழ்நாட்டுக்காரரு. கல்ஃப்ல இது பண்றாரு. அவர் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் Instagramல மெசேஜ் அனுப்பிட்டு வாட் ஹி செட் வாஸ், "நான் வந்து தேவதைகளினுடைய உருவங்கள் பார்க்குறேன். ஐ கேன் சீ லிட்டரலி ஐ கேன் சீ தேவியினுடைய உருவம் அதெல்லாமே பார்க்குறேன். பட் ஈவன் தென் எனக்கு அது கொஞ்சம் பயமுறுத்துற மாரி இருக்குன்னா, நீங்க என்னங்க பண்ணீங்க?" அப்படின்னா, "இன்டர்நெட்ல பார்த்தேங்க, மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னாரு. "ஓ! ஏன்யா இப்படி பண்றீங்க?" அப்படி பண்ணக்கூடாதுங்க. இல்ல, இல்ல பரவால்ல. நான் ஹி வாஸ் சோ மச் ஃபேசினேட்டட். அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடம்பு டயர்ட் ஆகுது. ஐ அம் கெட்டிங் டயர்ட். உடம்பு கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்கு. பட் ஈவன் தென் ஐ அம் ட்ரான் டுவர்ட்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த மாரி ஆட்கள் உண்டு. நான் அத சொல்லியும் அவரு கேட்கல. இல்ல, இல்ல பரவால்ல தட் இஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் ஸ்டில் கன்டின்யூ அப்படின்ட்டாரு. இஸ் இட் ரைட்? இஸ் இட் ராங்?
இது என்ன என் சிஷ்யர்களே இப்படி தான் செய்றாங்க. ஸோ மத்தவங்கள சொல்றது எனக்கு ஒண்ணும் இது ஹியூமன் டெண்டன்சி மைண்ட் இப்படிதான். ரீசென்ட்லி கூட ஃபெப்ரவரி டைம் நினைக்கிறேன். இந்த மகாகும் போற ம நேரத்தில அ 2 சிஷ்யா போயிட்டு வந்தாங்க. ம். அங்க போயிட்டு வந்ததுலருந்து அந்த பெண்மணி வந்து அ டிப்ரஷன், ஓகே. கிரையிங், ம். எங்க போனாலும் ஒரு ஷேடோ ஃபாலோ பண்றதுன்னு. ஓகே. ஒரு சிஷ்யா அவரோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஓகே. ஸோ இவங்களும் வந்திருந்தாங்க. ம். அ குருஜி இந்த மாரி ஆச்சு. அங்க போயிட்டு வந்தோனே சூசைடல் தாட்ஸாவே வந்திருக்கு. ஒரு அகுரிகள் செய்ய ஹோமத்த போய் பார்த்துருக்காங்க. அதுல என்னமோ வந்து ஆல்ரைட். நான் ஏசுனேன் அவங்கள. ஆ. இது தேவையா உனக்கு? இப்ப ம். நான் எதுக்கு வந்திருக்கேன்? ம். கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ம். அடுத்த வாரம் என்னோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனு. 3 நாள் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனு. ம். இப்ப நான் அத கிளியர் பண்ணி எனக்கு ஏதாச்சுன்னா, என் வைஃப்க்கு யார் பதில் சொல்லுறது? கரெக்ட். அப்படி சொல்லி ஆனா மனசு கேட்கல. ம். கிளியர் பண்ணேன். ம். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் ஃபேஷன் ஆயிடுச்சு. கரெக்ட். இப்ப ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு தெய்வம் வந்து இப்ப ஃபேஷன். ம். ஒரு காலத்துல வந்து கந்திஷ்டி கணபதின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வாராகி அம்மாவோட ம். ஸோ அதே மாரி ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் என்னைக்குமே மாறாது. மாறுறதில்ல. இப்ப குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, கற்பனா கொடிய இத்தனை ஆண்டுகள் இருக்காங்க. கரெக்ட். அதே மாரி கணபதி, சிவன், அம்பாளோடலாம் அது மாறாதது. ம். ஃபேஷன் எப்ப வேணாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ம். இப்ப மந்திரங்கள் ஏன் நம்ம எடுத்து சொல்லக்கூடாதுன்னா, இப்ப மந்திரம் அ எந்த தந்திரிக புக்ல படித்தாலும், அதுல சாப விமோசனம்னு சாப நிவர்த்தி செய்ய கரெக்ட். வேண்டியது இருக்கு. கரெக்ட். 2வது மந்திரம் மட்டும் கிடையாது. மந்திரம் ஒரு அங்கம் தான். ம். அது எப்படி செய்யணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஒரு குரு மூலியமா எடுத்தீங்கன்னா, நீங்க சும்மா ஒருத்தர் யூடியூப் வச்சிருக்காரு அப்படிலாம் நீங்க விசாரிக்கணும். அவர் சிஷ்யர்கள் எப்படி இருக்காங்க? ம். அ அந்த லீனியேஜ் தெரியும். லீனேஜ் எப்படி? லீனேஜ் மட்டும் கிடையாது. சில பேர் லீனேஜ் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ம். ஸ்ரீவித்யா லீனேஜ்னு சொல்லிட்டு பசங்க போயிருக்காங்க. தே ஹேவ் பீன் செக்சுவலி அபியூஸ்ட். ஓகே. ஆனா கேட்டா பெரிய 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 லீனேஜ்ல லீனியேஜ். இருக்காங்க. ம். ஸோ லீனேஜ் மட்டும் பத்தாது. ம். அவங்களையும் பார்க்கணும், மத்த சிஷ்யர்களும் பார்க்கணும். ம். இப்ப எக்ஸாம்பிள் நான் வேடிக்கையா என்ன சொல்லுவேன்னா, இப்ப லக்ஷ்மி ஹோமத்துக்கு நீங்க ஒரு ஒரு ஐயருக்கு போறீங்க. ம். ஆனா அவர் வீட்லயே காசு இல்லன்னா, ஏன் அவர கூப்பிடுறீங்க? ஏன்னா அவருக்கு அது லக்ஷ்மி ஹோமம் அந்த டெக்னிக்காலிட்டீஸ் தெரியுது. ஆனா ஓகே. அவர் சித்தி படுத்தல. படத்துல. இல்லன்னா அவரே வந்து காசு சம்பாதிச்சிருப்பாரு. ஓகே. இப்ப நீங்க வந்து யூ வாண்ட் டு பி எ ஃபேமிலி மேன். ம். உங்களுக்கு எல்லாமே இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கணும். அப்ப நீங்க எதுக்கு போய் சன்னியாசி குருவ போய் தேடுறீங்க? ம். அவர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இந்த விஷயத்துல? கரெக்ட். கரெக்ட். ஸோ உங்களுக்கு அலைன் பண்ணவர தான் நீங்க தேடணும். ம். 2வது அ மந்திரம் தேவையில்ல. ம். ஒரு தெய்வத்தோட எஸ்பெஷலி கணபதியோட 108 நேம்ஸ் 108 நாமாவளி நீங்க சொல்லிட்டு வந்தாலே, ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கணும்னு வந்துருவாரு. ஓகே. அவரே அனுப்பி விட்டுருவாரு. ஏன்னா ஓகே. கணபதி தான் என்னைக்குமே வந்து என்ன சொல்லுவேன்னா, சில பேருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும். ம். சம் சிஷ்யஸ் வருவாங்க. இப்ப நான் கணபதி உபாசனை செஞ்சா, என் இஷ்ட தெய்வத்துக்கு நான் இது அப்படி கிடையாது. நீங்க கணபதி உபாசனை செய். உன் இஷ்ட தெய்வம் இன்னும் க்ளோஸா வருவாரு. ஓகே. அவர் இழுத்துட்டு உங்களுக்கு தெரியாத இஷ்டத்த இவர் தான் இஷ்ட தெய்வம். பக்கத்துல தான் இருந்தாரு. ம். உங்களுக்கு தெரியாம இருக்கும். ம். ஸோ கணபதி இழுத்துட்டு போவாரு. ம். இப்ப நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ நான் பசுபதிநாத் போனேன். சம் சிஷ்யாஸ் கூட. அங்க குஹ்யேஸ்வரி சக்தி பீடம்னு இருக்கு. கேவ் உள்ளுக்கு இருக்கும். ம். ஸோ அங்க நான் பிராணாயாமம் செய்ய போனேன். பூஜை செய்ய போகுது. ஒரு பொண்ணு ரொஜினான்னு ஒரு பொண்ணு. அவங்க வந்து இந்த மாரி தேடல். அவங்களுக்கு குரு கிடையாது. தேடல் இருந்துச்சு. அவங்க வந்து கிருஷ்ண பக்தன். ஓகே. அ கணபதியோட நாமத்த 108 நேம்ஸ வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே. அந்த நாள் அவங்களுக்கு வந்து யோசனை வந்துச்சு, நம்ம போவோம்ன்னு. இந்த ஓகே. கோயிலுக்கு போவோம்ன்னு. ஸோ போய் அவங்களோட நண்பர்கள் பார்த்தாங்க. ம். இந்த மாரி விஷயத்த சொன்னாங்க. எனக்கு தெரியல என்னமோ இங்க வரணும்னு தோணுச்சு. ம். கணபதிய பத்தி அந்த ஆள் உள்ளுக்கு தான் இருக்காரு. அவர் நம்ம குரு தான். அவர் வரட்டும். அ. ஸோ சொல்லிட்டு நான் அங்கேயே நான் அந்த பொண்ணுக்கு நான் இனிஷியேஷன் பண்ணேன். ம். திருப்பி நான் ஊருக்கு வந்தபோது மெசேஜ் பண்ணாங்க. தப்பா நினச்சுக்காதீங்க. நீங்க ஏதாவது சேத்திரபாலக கும்பிடுறீங்களா? ம். ஏன் கேட்குறீங்க? இல்ல நீங்க போகும்போது என்னமோ உங்க முகத்துல இன்னும் பெரிய மீசையும் அந்த ஓகே. கட்கா போற மாரி எனக்கு அந்த ம். இது வந்துச்சு. ம். நம்ம ஊர்ல இந்த மாரி சேத்தாபாலகலாம் பைரவரெல்லாம் இருக்காரு. ம். ஆமா உண்மைதான். அப்புறம் நீ செய்ற சாதனை வந்து சரியா தான். சரியா தான் இருக்கு. அந்த நாம ஜபத்த நீங்க செஞ்சாலே ம். அ மனசால செஞ்சாலே உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்துரும். கரெக்ட். தி காட்ஸ் வில் லிசன். ம். நம்ம வந்து ஒரு ஃபேஷனா போய் தேடி போனா அது தப்பாயிரும். தப்பாயிருது. யூ கேன் ஸ்டார்ட்.
மந்திரத்த நீங்க சொல்ல தேவையில்ல. ம். இந்த மந்திரத்தில சில விஷயங்கள் நெறைய விஷயங்கள் இருக்கு. புரியுது. இப்போ ஒரு ட்ரெயின் ஹார்ஸும், ஒரு வைல்ட் ஹார்ஸும் ரைட் பண்றதுக்கு கண்டிப்பா. வித்தியாசம் இருக்கு. ம். இப்போ ஒரு கணபதி சாதனை செஞ்சாங்கன்னா, இதில என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ம். அது எப்படி ஹேண்டில் பண்ணும்? செஞ்சவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். புக்ல போடாது. பிளஸ் இருக்கு. புக்ல என்னன்னா, மேஜிக்கல் பிளைண்ட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. வெஸ்டர்ன் அக்கல்ட்ல. ம். ஆ மந்திரத்த கொஞ்சம் மாத்தி போடுவாங்க. ஓகே. ஒரு பீஜாட்சரத்த எடுத்துருவாங்க. ஏன்னா, ம். இந்த பழைய தாந்திரிக புக்ஸ் வந்து அவங்க சம்பிரதாயத்தோட டெக்ஸ்ட் புக். ஓகே. ஸோ முழுசா போட போட மாட்டாங்க மாட்டாங்க. சிலவற்றை. ஸோ அப்புறம் வந்து பாதிப்பு உங்களுக்கு தான். கரெக்ட். கரெக்ட். நீங்க செய்யப்போது அந்த இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ம். செய்யப்போதே உங்களுக்கு தெரியும், இந்த குரு வந்து ஒரு உண்மையான குருவா? இல்ல ஒரு டுபா குருவா? ம். இல்ல இந்த பாதை கரெக்ட்டா? த இன்ட்யூஷன் பவர்ஸ் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். ம். நான் சொல்றேன். நான் மகாகணபதி உபாசனம் செய்யும்போது, ஒரு புரட்சர நான் முடிச்சேன். உட்கார்ந்திருக்கும்போது, ஐ காட் திஸ் மெசேஜ். அ உன் புரட்சனம் ஒழுங்கா போல. முழுசா நீ செய்யல. அவரோட சஹஸ்ரநாமா ஒரு மண்டலத்துக்கு செய். ம். பிராயச்சித்தமா. ஓகே. சரி, த மெசேஜ் வாஸ் சோ ஸ்ட்ராங் ஐ டிட். செஞ்ச பிறகு நான் அஷ்டவிநாயக யாத்திரை போகும்போது, இப்ப அங்க அந்த மும்பை இடத்துலலாம் வந்து கணபதி வொர்ஷிப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கணபதி சம்பிரதாயம் அங்க தான் இருக்கு. ம். அங்க ஒரு மகாராஜ்ஜிய பார்த்தேன். அந்த லாஸ்ட் சர்வைவிங் கணபதிய சம்பிரதாயம். ம். உனக்கு எப்படி தெரியும்? அந்த சஹஸ்ரநாம ஒரு புருஷன் நான் மந்திர புரட்சரம் செஞ்ச பிறகு நீ சஹஸ்ரநாமம் செய்யணும். அது வந்து இது நம்மளோட சீக்ரெட். நம்ம ஓகே. சம்பிரதாய சீக்ரெட். நம்ம வெளிய சொல்ல மாட்டோம். ஸ்ரீவித்யால வந்து மகாகணபதி சாதனம் இருக்கு. ஆனா செய்ய மாட்டாங்க. உனக்கு எப்படி இது தெரிஞ்சுச்சு? ம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட்ஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அ வெரிஃபிகேஷன் வரும். ஏதாவது ஒரு புக்ல இல்ல வேற ஒருத்தவங்க எப்படி அது வரும். ம். தென் ம். யூ வில் நோ அது சும்மா மைண்ட் இல்ல உண்மைன்னு. உண்மைன்னு. ஸோ வரும் அந்த மாரிலாம். என்னன்னா, கொஞ்சம் காலம் முன்னாடி ஆ அ ஐ வாண்டட் டு டூ மாதங்கி பூஜை. ஃபார் சம் ரீசன் ஷி கீப் ஆன் கமிங் இன்டு மை லைஃப். ஆ ஸோ ஐ ஸ்டார்ட்டட் டு சர்ச் ஃபார் மந்த்ரா அந்த இதெல்லாமே. அப்போ அது கும்பிட ஆரம்பிக்கும் பொழுது, தென் இன்ட்யூட்டிவ்லி எனக்கு ஒரு பையனோட கைடன்ஸ் இருந்தது. ஹி இஸ் இன்டூ ஸ்ரீவித்யா அண்ட் ம். எவ்ரிதிங். அப்போ அண்ணா கணபதி கும்பிடாம நம்ம ஒரு ஒரு தேவி பூசை வந்து பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் கணபதி. அண்ட் இட் வாஸ் கரெக்ட். இன்ட்யூட்டிவ்லி இட் வாஸ் கரெக்ட். ஓகே, ஆமா. ஒரு தெய்வத்த கும்பிடுறதுக்கு முன்னாடி கணபதி வில் ஸ்டார்ட் வித் தட் அப்படின்ட்டு. தென் கணபதி கும்பிடும் பொழுது, அவங்க அந்த ஸ்ரீவித்யா முறையில வந்து தேர் வாஸ் அ கணபதி மந்திரம். ஸோ "டேய் தம்பி, நான் பெருசாலாம் சொல்லாத. எனக்கு வாயில நான் அவ்வளோ இதெல்லாம் எனக்கு ம்ஹ்ம். சமஸ்கிருதம் நுழையாது. ஈஸியா இருக்கிற மாரி சொன்னேன். அண்ட் எவ்ரிதிங் வாஸ் பீஜாட்சரம். அந்த இதில இருக்கக்கூடியது. தென் ஐ வாஸ் சேயிங் ஃபார் லைக் 21 ஆட் டேஸ் சம்திங். அப்போ அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, தூக்கத்தில வந்து ஒரு ஒரு கனவு. ஓகே, ஓகே போதும். தட் இஸ் மோர் எனஃப். பின்னாடி வந்து ஒரு யாரோ ஒரு சித்தர் நிக்கிற மாதிரி. இட் வாஸ் எ சிலுவெட் தான். அது ம். உருவம் இல்ல. இட் வாஸ் எ சிலுவெட். ஹி இஸ் ஸ்டாண்டிங் லைக் ஏஐ டிஸ்டன்ஸ். பக்கத்துல வந்துட்டு ஒரு ஒரு லேடி. அந்த அது வந்து ஆ இன்னைக்கு நம்ம பழக்கத்துல சொல்லணும்னா, காளி உருவம் தான். ம். இந்த பல்லு, கோரப்பல்லு, இந்த நெகம் இருக்கிற மாரி. அண்ட் அந்த மாதிரி ஒரு உருவம். அண்ட் ஷி வாஸ் ஃப்ளோட்டிங் லைக் அந்த இது. கால் வந்து இதில படல. ஷி வாஸ் ஃப்ளோட்டிங் லைக் ஓகே. ஓகே, ஓகே. ஸோ நீ சொன்னது போதும். தட் இஸ் மோர் எனஃப். நவ் இப்ப நீ மாத்தி சொல்லு. அண்ட் கணபதியினுடைய பேர் மட்டும் தான் அதுல இருந்தது. பீஜாட்சரம் இல்ல. ஜஸ்ட் ஓம் அண்ட் கணபதியினுடைய ம். பேர் அண்ட் நமஹ வந்தது அவ்வளோதான். இது இனிமே சொல்ல ஆரம்பின்ட்டு. அண்ட் தென் ஐ வாஸ் டூயிங் ஆல். அது பிரேக் ஆயி வந்தது, பிரேக் ஆயி வந்தது. இப்படி இப்படி போயிட்டே இருந்தது. தென் ஐ வாஸ் ஆஸ்கிங் லைக் பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஆம் ஐ டூயிங் குட்? தென் ம் அதர்வ கதோபனிஷத் இல்ல. நான் பேர மாத்தி ஒரு உபனிஷத்துல வந்து கணபதிக்கு உண்டான உபனிஷத். அந்த உபனிஷத் படிக்கும்பொழுது, அவங்க எனக்கு என்ன மந்திரம் சொன்னாங்களோ, அதே மந்திரத்தில நடுவுல ஒரு பீஜாட்சரம் மட்டும் வந்து, அது ஒரு வந்தது. இட் வாஸ் லைக் அ நியூ ஒரு இனிஷியேஷன் மாதிரி அந்த நூல் வந்து எனக்கு இது இருந்தது. ம். தென் ஐ வாஸ் டூயிங் தட் அண்ட் அமேசிங் ரிசல்ட்ஸ். ஆனா, சம் எனர்ஜி பிளாக்கேஜஸ் அதனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. தென் ஐ ஹேட் டூ ஸ்டாப். தென் ஐ ஹேட் டூ கன்டின்யூ டூயிங். தென் ஐ ஹேட் டூ ஸ்டாப் அண்ட் இது இருக்கும்போது. அப்போ திருப்பியும் தோணுச்சு, இங்க பாரு, யூ ஹேவ் நாட் கிளென்ஸ்ட் யுவர் பாடி வாட்டெவர். சும்மா இந்த ஊருக்குள்ள எல்லாம் சுத்திட்டு இருக்க மாரி சுத்திட்டு இருக்க. செய்யி, தென் அ கிளென்சிங் வில் ஹேப்பன். தென் யூ வில் ஸ்டார்ட் டூயிங். செய்யி, தென் யூ வில் ஸ்டாப் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் டூயிங். இந்த மாதிரி இருக்கும் அப்டின்ட்டு. இதுக்குண்டான ஒரு ஆன்சர் வந்து ஆனா எனக்கு குழப்பம் இருந்தது உண்மையாலுமே. ஐ அம் டேக்கிங் ஃபார் டூ லாங். பட் நான் இது சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க. ஒரு குழப்பம் இருந்தது. என்ன இது?
ஐம் ஐ டூயிங் இட் கரெக்ட்லி? நான் விட்டு விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நான் டிவோட்டடா இல்ல அப்படி இப்படின்னு. தென் ஐ ஹர்ட் சம் அதர் நியூஸ் ஃப்ரம் அ ரேண்டம் பெர்சன், அ ரேண்டம் நியூஸ். என்னன்னா, "இங்க பாருப்பா, உன்னால செஞ்சுட்டு இருக்கேன்னா, தே நோ வென் டூ டூ அண்ட் வென் தே ஹேவ் டூ மேக் யூ ஸ்டாப்." ஏன்னா, அந்த ஒரு பீரியட், ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஒண்ணு நடக்கணும்னா, இந்த பூஜை நீ பண்ணக்கூடாது. யூல் ட்ரான்ஸ்ஃபார்ம், யூல் என்டர் இன்டூ அ டிஃபரண்ட் ஃபேஸ், தென் யூ வில் ஸ்டார்ட் அ பூஜை. தென் யூ ஹேவ் டூ ஸ்டாப், யூ வில் என்டர் இன்டூ அ டிரான்சிஷன், யூ வில் ஸ்டார்ட். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். குரு இருந்தாருன்னா, அது சொல்லி தந்துருவாரு. இது போதும், இப்ப நிறுத்து, கொஞ்ச நாள் இதுன்ட்டு. யூ ஆர் கைடட் இன்ட்யூட்டிவ்லின்னு ஒரு மெசேஜ் வர. ஐ அக்செப்டட். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் பண்றதில்ல. பட் அந்த பண்ணுன நாளும், அந்த பண்ணாத நாள்லயும் தேர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜஸ் வச்சிருந்தேனோ, இந்த பண்ணாத நாள்ல தேர் இஸ் அ டிரான்சிஷன். இப்போ ஐம் அக்செப்டிங் திஸ். பட் ஆஸ் அ குரு, ஆம் ஐ டிராவலிங் இன் தி ஆக்சுவல் ரைட் பாத்? இப்ப இது ஒரு பிக் எக்ஸ்பிளனேஷன். ஆமா. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, ம். நெறைய கோயில்ல மொத கணபதி இருப்பாரு. ம். அதுக்கப்புறம் அந்த மூல தெய்வம் இருக்கும். பாம்பாள இருப்பாங்க நடுவுல. கோயில் விட்டு கிளம்பும்போது க்ஷேத்திரபாலகர் இருப்பாரு. பைரவரோ யாராவது இருப்பாங்க. அது ஒரு ரீசனோட தான். கணபதி தான் கிராண்ட்ஸ் யூ அக்சஸ் டூ த சக்தி. கரெக்ட். அவர் இல்லாம அந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து சேராது. க்ஷேத்திரபாலகன் என்ன பண்ணுவாரு, நீ இப்ப அந்த தரிசனம் பண்ணியிருக்க. இந்த சக்தி உனக்கு கொஞ்சம் ஓவரு. ஓகே. உன்ன நீயே கெடுத்துக்குவ. ம். விச் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ அவரு குறைச்சுப்பாரு. ஓகே. ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறோம். ம். முதல்ல எக்ஸஸ் கணபதி குடுக்குறாரு. ம். வழி வரும்போது க்ஷேத்திரபாலகன் குறைச்சுக்குவாரு. ம். உனக்கு இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எடுத்துட்டு போனோம்னா, உனக்கு லைக் ஃபேமிலில ப்ராப்ளம் வரும். சில பேர் க்ஷேத்திரம் போய் அ பிரச்சனை தீரணும்னா, இன்னும் பிரச்சனைய கரெக்ட். எடுத்துட்டு வருவாங்க. கரெக்ட். அது வந்து பிரச்சனை கிடையாது. இட்ஸ் டூ மச் ஆஃப் சக்தி. ஓகே. ஸோ அந்த க்ஷேத்திரபாலகனுக்கு தெரியும். ம். இப்ப இப்ப மகாவித்யா சாதனைனா, ம். ஒவ்வொரு மகாவித்யாவுக்கும் ஒரு கணபதி இருக்காரு. ம். அ இப்ப காளி குலத்தில வந்து ஹேரம்பர் இருக்காரு. அ ஸ்ரீவித்யால வந்து நம்ம வல்லப கணபதி இருக்காரு. இப்ப பகலாமுகிக்கு ஹரித்ரா கணபதி இருக்காங்க. ம். அவங்க எல்லாமே லிங்க் டூ தட் மகாவித்யா தான். அந்த மகாவித்யா சக்தியில ஒரு ஸ்மால் சாம்பிள் டேஸ்ட் ஓகே. அவங்க குடுப்பாங்க. ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் ஸ்ரீவித்யால அம்மா லலிதா மகா திரிபுர சுந்தரி, அ சர்வஜன வஷ்யம் அவங்க. அவங்களோட கணபதி, வல்லப கணபதி அதே சக்தி தான். ஓகே. பட் இன் மோர் இன் எர்த்லி ரெல்ம். ம். ஏன்னா கணபதி எல்லாமே பிருத்வி தத்துவால. ம். ஸோ யூ வில் கெட் எ சாம்பிள். ஓகே. அந்த கணபதி குடுக்குற சாம்பிள். 2வது கணபதி ஏன் செய்யணும்னா, அவர் மூலாதாரத்தில தான் உட்கார்ந்திருக்காரு. நம்மளோட ரொம்ப கஷ்டமான கர்மா, ரொம்ப ஸ்டிக்கியான கர்மா எல்லாம் அங்க தான் இருக்கு. ம். நம்மளோட அடிக்ஷனு, ம். கம்பல்ஷன்ஸ், இம்பல்சஸ் நம்மளுக்கே தெரியாத அந்த கெட்ட குணங்கள்லாம் அங்க தான் இருக்கு. ஸோ அவர் அத தான் மொத கிளியர் பண்ணுவாரு. கிளியர். ஸோ கிளியர் பண்ணும்போது நெறைய எஃபெக்ட்ஸ் வரும். ம். சோம்பேறித்தனம் வரும். ஓ! எஸ். அ ஏன்னா அந்த வெளியாவுது. சோம்பேறித்தனம் நெறைய பேருக்கு வரும். அ டிமோட்டிவேட்டட் ஆயிருவீங்க. கரெக்ட். ஸோ அது கிளியரிங் டைம்ல ம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் வில் ஹேப்பன். ஆனா அந்த கணபதி சாதனை செஞ்சு கொஞ்சம் சித்திப்படுத்தவங்க தான் தெரியும். இதெல்லாம் வரும். ஓகே. ஸோ இத நீ தாண்டி செய். ம். அத கிளியர் பண்ணும்போது இப்ப அவருக்கு இன்னொன்னு பேரு வக்ரதுண்ட. ஆமா. வக்ரதுண்ட மீனிங்னா கர்வ்ட் ம். டங். ம். ஆனா அந்த மீனிங் என்னன்னா, வக்ர குணத்த வந்து நேரப்படுத்துறவரு. ஓகே. இங்க சில சிஷ்யர்கள் இருக்காங்க, ஆல்கஹால் அடிக்ட்ஸ். ம். நெறைய வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க உள்ளுக்கு அந்த ரீஹேப்க்கு வேலை செய்யல. பட் வென் தே டிட் கணபதி சாதனா வித் ரீஹேப், ம். தே ஆர் அவுட் ஆஃப் அடிக்ஷன்ஸ். ஓகே. ஃபுல்லா வித்தவுட் இருக்காங்க. பிகாஸ் ம். அவர் அந்த அடிக்ஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாரு. ம். பிளஸ் மகாவித்யா சாதனாலாம் செய்யும்போது ரூட்டட்னஸ்ன்னு ஒண்ணு தேவை. கரெக்ட். ரூட்டடே இல்லாம நீங்க வந்து பெரிய சக்தி செஞ்சீங்கன்னா, உங்க பாடி தாங்காது. தாங்காது. கரெக்ட். ஸோ அதுக்கு தான் கணபதி வந்து செய்றாங்க. அண்ட் நீங்க சொன்னது வெரி கரெக்ட். இப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு 3 மாசம் ஒரு மந்திரம் செய்றேன். நான் அடுத்தது 3 மாசம் ஒரு மந்திரம் செய்றேன். இப்ப ஒரு புரஸ்சனம், தந்திர சாதனால புரஸ்சனம் தான் இஸ் த மெயின். ஒரு லட்ச ஜபம் செய்யணும். அதுக்கு ஹோமாஹுதி செய்யணும். கடைசியில போஜனம் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க பிரேக் எடுத்துக்கணும். ஓ! ஓகே. பிகாஸ் யூ ஹேவ் டன் எவ்ரிதிங். நவ் த பாடி ஹேஸ் டூ அப்சார்ப் ம். எவ்ரிதிங். ம். இப்ப உடனே வேற எதுவும் செஞ்சீங்கன்னா, ம். இப்ப பாட்ல சமைச்சுப்புட்டு பிரியாணி செஞ்சுட்டு வேற இப்ப ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு என்ன ஆகும்? ஓ! த மிக்ஸ் அத சரிப்பட்டு Yeah, வராது. you need time to digest all the energy. ஓகே. So there always breaks are needed. At least couple of months are needed. Especially ரொம்ப நாள் சாதனை செஞ்சீங்கன்னா, you need
அந்த டைம்ல தான் இப்ப ஜிம் போறோம். they ம். say you don't grow in the gym, you grow when you are restingன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். அதேதான் மந்திர சாதனம் அதுதான். யூ யூ ஆக்சுவலி சாதனை முடிச்சுட்டு அந்த டைம்ல தான் நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் வரும். கரெக்ட். அந்த டைம்ல மெடிடேட்டிவ் ஸ்டேட் வரும். சாதாரண கரெக்ட். டைம்ல வந்து யூ ஆர் எக்ஸ்பெண்டிங் எனர்ஜி ஆமா, நெறையா ஆமா. ஏன் செய்றோம்? சில ம். டைம் மனசு இல்ல. அதெல்லாம் வருமா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து டைஜெஷன் வில் ஹேப்பன். செஞ்சுட்டே இருந்தேன்னா புண்ணியம் கிடையாது. புரியுது. கரெக்ட், கரெக்ட். என்னன்னா இது வந்து சித்தர் பரம்பரையில கேட்டிருக்கேன். ஒரு குரு வந்து சிஷ்யனுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில அந்த பாடம் சொல்லி தந்துட்டு, தென் ஹில் அப்சர்வ் கொஞ்சம் ஊருக்குள்ள போய் அப்படியே சுத்திட்டு வாப்பா. ஹில் ஸ்டாப் எவ்ரிதிங். அப்ரப்ட்லி ஹில் ஸ்டாப் எவ்ரிதிங். அப்படி போய் சுத்திட்டு வா அப்படின்னோனே, ஹில் கிவ் அ கிராண்ட் சம் டைம். அந்த சுத்திட்டு வரும்பொழுது, இவன் என்ன பண்ணுவான், போம்பொழுது இன்னும் மனசு பக்குவம் இன்னும் பார்க்கறதெல்லாம் ஆசை இருக்கும். தென் ஹில் ஸ்டார்ட் டூ ரியலைஸ் இங்க இவரு சொன்னது, தென் இங்க நான் திருப்பவும் சீக்கிறேன். தென் ஹி ஹேஸ் டூ அப்ளை எவ்ரிதிங் இன்டூ ரியல் லைஃப் வாட் எவர் தட் ஹி ஹஸ் ஆல்ரெடி லேர்ன்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது, தென் த மொமெண்ட் வென் ஹி கம் பேக்ஸ் டூ த குரு, அவன் வந்து ஓகே, இப்போ நீங்க என்னென்னலாம் சொன்னீங்கன்னு எனக்கு ஸோ ஹி ஹஸ் லேர்ன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இப்போ வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஆமா. ஸோ தட் பிரேக் இஸ் ஆக்சுவலி நீடட். இவாலுவேஷன் இஸ் ஆல்சோ நீடட். புரியல. இவாலுவேஷன் கரெக்ட். ஹி இப்ப ஹேஸ் டூ செல்ஃப் ஆ. எவாலுவேட். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை செய்றாங்க. அவங்களுக்கு இமிடியட்லி ரிசல்ட்ஸ் வருது. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ம். ஏன்னா, பிஃபோர் இனிஷியேஷன் என்ன செஞ்சிருந்தீங்க? சில கரெக்ட். பேர் ரொம்ப நாளா வந்து சிவ பூஜைலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ம். So when they do sadhana, ம். results are because of all that Shiva puja they have done. டன். ஒருத்தர் வந்து நம்பிக்கையே இல்லாம இப்ப தான் வந்து சாதனைக்கே வராரு. ஒரு புருஷனத்துல வந்து அவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ம். அந்த ரிசல்ட்ஸ் வந்து புண்ணியம்லாம் நம்மளோட பித்ருக்களுக்கு போய் சேர்ந்துரும். ஓகே. ஏன்னா அவங்கலாம் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. ம். கடன் கொடுத்தவங்க மாதிரி. ஸோ அந்த பலனை அவங்க பறிச்சுட்டு போயிருவாங்க. ஆ. ஆனா அவங்க அதுக்கப்புறம் they'll bless. they will bless us, ம். but it's a bit different. ஓகே. தேவதா blessing different, பித்ரு blessing வந்து வேற. ம். ஸோ அப்ப எந்த சாதன பிராக்டிஸுக்கு போம்பொழுதுமே, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற எல்லா புண்ணியமும் இட் வில் கோ டூ அவர் ஆன்செஸ்டர்ஸ். எஸ். எஸ்பெஷலி நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம செய்யறது கிடையாது. ஆன்செஸ்டர்ஸுக்கு செய்யற பித்ருக்களை செய்ய வேண்டியது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பலன் வந்து செய்றீங்கள அவங்களுக்கு தான் போய் சேரும். பிகாஸ் தே ஆர் ஓட். இன்னொரு இட் இஸ் அ காமன் கொஸ்டின். நான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகிறேங்க. பீப்புள் யூஸ் டு சே நான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகிறேங்க. பட் நான் ஏதாவது ஜோசியக்காரங்கள்ட்ட போய் கேட்கும்பொழுது தேல் சே தட் உங்களுக்கு குலதெய்வம் அனுகூலமே இல்லை. ஸோ வாட் டு டூ தட் வாஸ் த கொஸ்டின். நான் எல்லாமே பண்ணுறேங்க. பட் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங். எதுவுமே நான் என்ன பண்ணாலுமே தெர் இஸ் நோ ரிசல்ட்டு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க உண்டு. நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு கேட்கக்கூடியவங்க உண்டு. பட் அவங்க எல்லாம் பூஜை பண்ணுவாங்க, வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, தெல் டூ எவ்ரிதிங். பட் எந்த ரிசல்ட்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. வை திஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் வாட் கேன் தே டூ? இப்ப ஜோசியம். இப்ப யார் வேணாலும் ஜோசியம் பார்க்கலான்னு இருக்கு. ஆயிடுச்சு. இப்ப அந்த ஒரு காலத்துல நம்மளுக்கு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பாரு. இருப்பாரு. ஸோ நீங்க மத்தவங்க கிட்ட போய் கேட்க மாட்டீங்க. இந்த குலகுரு தான் வந்து உங்க குலத்தை பார்ப்பாரு. எவ்ரிஒன் அவரு பார்ப்பாரு. இன் ரிட்டர்ன் நீங்க அவரை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் அ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். கரெக்ட். இப்ப அந்த இதுவே இல்ல. முடிஞ்சிருச்சு. 2வது ஒரு ஜோசியக்காரன் வந்து அவன் சாதகனா இல்லன்னா, அவன் ஜோசியத்தில் பலன் கிடையாது. பிகாஸ் இப்ப உங்களுக்கு வந்து சனி தசை ஓடுது. ஓகே. உக்கிரமான சனி தசை ஓடுது. ஏன்னா அது உங்களோட பூர்வ ஜென்ம பாவம் தான். அவர் கொடுக்க நினைக்கிறாரு. ஜோசியர்கிட்ட போறீங்க. சனி வந்து அவர் வாயை கட்டி தப்பான இதை கொடுக்க வச்சிரும். ஓகே. ஏன்னா he wants to dispense the justice. கரெக்ட், கரெக்ட். அன்லெஸ் த ஜோசியக்காரனே ஒரு சாதகனா இருந்தா, அவன் சொல்லும்போது அந்த அம்பாலோ, அந்த உபாசனா தெய்வம் ஆட்கொண்டு இருக்கும். தென் த பிளானட் cannot control him. முக்காவாசி ஆளுங்க கிடையாது. ஜோசியக்காரன் போனாலே தந்திர மந்திரம், பீஜாட்சர மந்திரம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீ இது செய்யணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட கர்மா ரொம்ப உக்ரமா இருந்துச்சுன்னா, எங்க நீங்க போய் சால்வ் பண்ணுங்கிறோ அங்கேயே பிரச்சனை வந்துடும். ஓகே. அதனால தான் இங்க ஒரு இது சொல்லுவாங்க. நான் போறதுக்கு முன்னாடி என் பிரச்சனை எனக்கு முன்னாடி போய் நிக்குதுன்னு. இப்ப எப்படி நிறைய பேர் வந்து மகாகும்புக்கு போனாங்க. அங்கிருந்து அந்த தோஷம்லாம் போனோன்னு ஸ்டாம்பிட்ல. ஆமா, ஆமா. நிறைய பேர் தானாங்க. நிறைய பேர் அது உக்ர கர்மங்க இருக்குது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச சில பேர்
காசிக்கு போறாங்க. நெறைய பிரச்சனையோட வராங்க. ம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் அ அப்பா காலமாயிட்டாரு. ஸோ அந்த அஸ்திலாம் கரைக்க காசிக்கு போனாரு. காசியில கால வச்ச பிறகே அவரோட கேன்சர் ரிமிஷன்ல பல வருஷமா அந்த கேன்சர் ஸ்டார்ட்டட் அகைன். ஓகே. ஓகே. அந்த கர்மா அவ்ளோ உக்கிரமான கர்மா. ம். ஸோ கேத்திரத்துக்குலாம் போகாத முன்ன நீங்க கொஞ்சம் சாதனை செஞ்சுட்டு தான் போகணும். அந்த ம். காலத்துலலாம் வந்து இப்ப டூரிசம் ஆயிடுச்சு. கரெக்ட். அ கரெக்ட். 6 கோயில் 6 நாள் அந்த மாரி. ம். பிஃபோர் யூ கோ டூ க்ஷேத்திரம் நீங்க ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. எப்படி அ அந்த சக்திய எடுத்துட்டு வரணும்னு. ம். போகாத முன்ன இப்ப நீங்க பழனிக்கு போறீங்களா? பழனிக்கு போகாத முன்ன அட்லீஸ்ட் ஒரு 21 நாளு, ஒரு மண்டலம், அவரோட திருப்புகள், ம். அவரோட ஸ்தோத்திரங்கள் ம். படித்து, அவர்கிட்ட சொல்லுங்க, "நான் அவன பார்க்க வரேன். அ பார்த்துக்கோ. ம். கணபதிய நீங்க பார்க்கணும். ம். அங்க யார் இருக்காரு? இடும்பன் இருக்காரு. அவரையும் ம். நீங்க பார்க்கணும்." ம். அப்பதான் நீங்க க்ஷேத்திரத்துக்கு போணும். ம். பிறகு க்ஷேத்திரத்தில யாரு அந்த க்ஷேத்திர பாலகனா இருக்காரோ, அவரையும் நீங்க பார்க்கணும். பார்க்கணும். அதே மாரி தான் காசிலயும். இப்ப நெறைய பேர் காசில ஸ்ட்ரெயிட் அ விஸ்வநாதர் பார்த்துட்டு போயிடுறாங்க. கண்டபுராணத்தில இருக்கு எப்படி எப்படி போணும்னு. போனோனே அவர் வந்து ஒரு கணபதி இருக்காரு அங்க. அ துந்திராஜ் ம். கணபதின்னு. ம். சிவனே சொல்லியிருக்காரு அவர் தான் முதல்ல பார்க்கணும்னு. ஓகே. இல்லன்னா பலன் கிடையாது. ம். அவர பார்த்துட்டு அம்மா அன்னபூரணிய பார்க்கணும். ம். அவங்கள பார்த்துட்டு கடைசியா க்ஷேத்திரபாலகன் காலபைரவ பார்க்கணும். ம்ஹ்ம். தேர் இஸ் அ வே. தேர் இஸ் அ ஃபார்மேட் டு இட். அண்ட் காசில எந்த நாள்ல முழுகணும்னு இருக்கு. ஓகே. ம். அஷ்டமிஸ், பௌர்ணமி, சதுர்த்தி, ம். சில திதிகள்ல முழுகணும்னு இருக்கு. ஸோ ம். இதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. தெரியறதில்ல. சும்மா ஒரு போயிட்டு வராங்க. ஒரு டூரிசம் ஆ மாதிரி. காசி ஆ. போனேங்கிறதுக்காக போன மாரி ஸோ இது ஒண்ணு இருக்கு. 2வது இப்ப நெறைய பேர் பூஜைகள் செய்றாங்க. இப்ப பூஜைகள் செய்றனால உடனே சால்வ் ஆயிரும்னு கிடையாது. ம். இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பாதை இருக்கு. ம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப கணபதியோட ஸ்டைல் வேற, ம். கருப்பர் வேற மாதிரி. ம். இப்ப சொல்லணும்னா, இப்ப கணபதி அவருக்கு வந்து அந்த ராட் ம். மூஷிகா இருக்கு. ம். அதுக்கு ஏன் மூஷிகான்னா, ம். அவர் வந்து ஒரு வழி கண்டுபிடிப்பாரு உனக்கு. ஓகே. அந்த காலத்துல நம்ம நெல்லாம் வைக்கும்போது எப்படி நீங்க வச்சாலும் உள்ள ஒரு வந்துரும். ஆமா, வந்துரும். ஆமா. இப்படி கடிச்சு ம். வந்துரும். ம். கணபதியோட சக்தி என்னன்னா, அந்த ராட் என்னன்னா, ஒரு அன்ஆர்த்தடாக்ஸா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுருவாரு. ம். ம். இப்ப பைரவர்லாம் நாய், ம். லாயல்டி ரொம்ப முக்கியம். அவர் வந்து இந்த இந்த இதான் பிரச்சனையா? தலைக்கு இடிச்சிட்டு போ, ம். வலிக்கும். ஆனா ம். நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கரா ஆயிருவ. ஆயிடுவேன். ம். அவரோட பாதை வந்து வேற மாதிரி. ம். இப்ப கருப்பர் வந்து குதிரை. ம். டக்கு டக்குன்னு இப்ப வந்து அவரும் மூலாதார கடவுள் தான். ம். கருப்பனும் மூலாதார கடவுள் தான். ம். இப்ப ஒரு பிரச்சனை வருது. டீப் கிளென்சிங்லாம் செய்றதுக்கு தேவை இப்ப வீடே பத்தி எரியுது. ஆ எப்படி அந்த கணபதியோட சைக்காலஜிக்கல் டெண்டன்சி செய்ய முடியும்? முடியாது. முடியாது. அந்த சில டைம்ல போணும். ம். அவரோட சக்தி அந்த மாதிரி. ஸோ இது நமக்கு ஆக்சுவலா தெரியணும் இல்லைங்களா? ஸோ எஸ். இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு தெய்வத்த வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன கிடைக்கும்? எதுக்காக நம்ம அத வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியணும். ஆமா. நான் நான் இது வழக்கமா சொல்றது உண்டு. ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, அந்த கோவில் எதற்காக கட்டியிருக்காங்க? அந்த கோவிலினுடைய நிர்மாணியம், அந்த மூலதெய்வம் எதற்காகன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போணும். முக்தி குடுக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு, "எனக்கு காசு பணம் கொண்டா, கல்யாணம் பண்ணி வையி." அப்படின்னு நெறைய பேர் அப்படி உண்டு இல்லைங்களா? அம் ஏன்னா பழனி இப்போ இவரு சாஸ்தா கோயிலுக்கு போம்போது அவரு சொல்றாரு, சாஸ்தா வந்து முக்திக்கு உண்டான தெய்வம். ஆமா. ஆனா, அங்க அத தவிர மத்த நம்ம எல்லாமே வேணாலும் கேட்கிற ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. இட் டசன்ட் வொர்க் இல்லைங்களா? இஸ் இட் ட்ரூ? இட் ஆமா. டசன்ட் வொர்க் ஆர் இப்ப அதான் இப்ப சிவன் எல்லாத்துக்கும் சிவன் ஒண்ணு தான். ம். ஆனா ஒரு கோயிலும் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு வச்சு, அவரு ம். வேற நிலையில இருப்பாரு. ஓகே. இப்ப காசி விஸ்வநாதன் வேற நிலையில இருப்பாரு. ம். ஆ பசுபதிநாத் ஆ ம். காத்மண்டுல வேற நிலையில இருப்பாரு. உஜ்ஜைன்ல மகாகால் வேற நிலையில இருப்பாரு. கரெக்ட். ஒரே சிவன் தான். ம். ஆனா பிரதிஷ்டை வேற. ம். இப்ப பசுபதிநாத் கோயில்ல வந்து அவரு வந்து எல்லாமே குடுக்க ரெடியா இருக்காரு. ஓகே. ராஜா மாரி இருக்காரு. ம். அங்க போனா உங்களோட ஆசைகள் நிறைவேறும். நிறைவேறும். காசியில வந்து நான் சொல்ல ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் மாரி சிவன் இருப்பாரு. ம். ரொம்ப அன்பு. ம். இப்ப உன் கைய வெட்டியாவது உன்ன காப்பாத்தணும்னு நினைப்பாரு. ஆனா ஓகே. வலி உனக்கு தான். ஆ. அங்க வந்து பாவங்கள் அ எடுக்கிற இடம். ஓகே, ஓகே. இப்ப நினைக்கிறோம் க்ஷேத்திரத்தில வந்து தீய சக்திலாம் இருக்கு. அது அப்படி கிடையாது. ம்.
இப்ப அங்க நெறையா ஆத்மாக்கள் இருக்காங்களே. ம். அவங்கள தான் வேண்டுறாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? கரெக்ட். நம்மளுக்கு உடல் இருக்கு, அவங்களுக்கு இல்ல. இல்ல. ம். நம்மளும் அந்த நிலைமையில தான் போவோம். கரெக்ட். அவங்களும் வேண்டிட்டு இருப்பாங்கல்ல. ம். ம். ஸோ காசியில வந்து நெறைய புரொடெக்ஷன் தேவைப்படுது. ம். இப்ப காமாக்யா கோயில்ல காமாக்யான்னா ஆசை. ம். காமேஸ்வரின்னு அவங்க அம்பாள் அங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அ ஆசைகள் இருந்துச்சுன்னா அங்க போ. ஆ. ஸோ ரேண்டமா ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான ஆமா, நெறைய சான்சஸ் இருக்கு. ப்ராப்ளம் வருது. வரும். ஏன்னா திருப்பதி போனா எல்லா பிரச்சனையும் தீரும்ன்னு சொல்லிட்டு, திருப்பதி போயிட்டு வந்தவங்களே எனக்கு நஷ்டமாச்சுன்னு சொன்னவங்க நெறைய பேர் உண்டு. இப்ப எக்ஸாம்பிள் சில தெய்வம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. ம். அது வேற இருக்கு. இப்ப ரேண்டமா நெறைய பேர் செய்றாங்க. இப்ப காளி உபாசனையில இருக்கிறவங்க வந்து அ இந்த மாதாங்கி, ம். ராஜஷாமாலா அம்பாள்லாம் வேண்டக்கூடாது. பிகாஸ் த ஓகே. எனர்ஜி இஸ் கான்ஃப்ளிக்டிங் எனர்ஜி. ஓகே. இதே மாரி சண்டி கும்புறவங்களுக்கு வந்து நரசிம்மன் வேண்டக்கூடாது. ம். ஏன்னா அந்த காலத்தில வந்து இப்ப வைஷ்ணவர்களுக்கும், சைவர்களுக்கும் இந்த சண்டை இருந்தது. அவங்க வந்து பிரயோகங்கள்லாம் செய்வாங்க. இவங்க ம். நரசிம்மன வச்சு தான் செய்வாங்க. அவங்க சண்டிய வச்சு தான் செய்வாங்க. ம். ஸோ ம். அது கான்ஃப்ளிக்டிங் எனர்ஜிலாம் இருக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கு எதுவுமே தெரியாம அல்லா சாமிய போய் வேண்டுறதுனால புண்ணியம் கிடைக்காது. சில டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வில் ஹேப்பன். ஓகே, ஓகே. ஸோ இது இது எனக்கு உண்மையாலுமே ஒரு டிஃபரண்டான இன்ஃபர்மேஷன். ஏன்னா, நம்ம சாமிங்கிறது எல்லாம் ஒண்ணு தானேன்னு நம்ம நெனச்சுட்டு போய் கும்பிடுறோம். பட் த வே தி எனர்ஜி இஸ் பீன் ஃபார்ம்ட் அண்ட் கெப்ட்ங்கிறத வந்து நம்ம யாரும் யோசிக்கிறது இல்ல. ம். இல்லைங்களா? ஏன்னா, இப்போ ஒரு தெய்வத்த வந்து இன்னைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணி நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் டன் பை எ செயிண்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ். அத தான் நம்ம போய் அணுகணுமே தவிர, நம்ம அதுக்கு மீறி எதுவும் இது பண்ணக்கூடாது. அண்ட் இட்ஸ் ஃப்ளேவர்ட் பை தட் பெர்சன். ம். இப்ப மகா கணபதி வச்சுக்குவோம். அவர் ஒரு பெரிய மரம். இப்ப அந்த மந்திரத்தில எடுக்கும்போது ஒரு சீட்ட வந்து எடுக்கிறோம். ஓகே. சீட்ட வந்து எடுத்து நம்ம சாதனை செய்யும்போது, இட் பிகம்ஸ் கஸ்டமைஸ்ட் டூ அஸ். கரெக்ட். நம்மளோட ஆசைகள்லாம் கலந்து தான் இருக்கும். அந்த ம். சக்தி. இப்ப நம்ம அந்த கோயில கட்டும்போது, ம். இட்ஸ் நாட் தட் அந்த ஃபார்ம் கிடையாது. இப்ப இந்த சீட்ட நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? கரெக்ட், மகாகணபதி. அந்த பெர்சனல் ஃபார்ம தான் நம்ம வந்து ஆலயமா கட்டுறோம். கரெக்ட். இட்ஸ் நாட் தட் அல்டிமேட். ம். ஸோ அத நீங்க பீப்பிள் ஃபர்கெட் தட். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கோயிலுக்கே ரேண்டமா போகக்கூடாது. போகக்கூடாது இன் சென்ஸ் போலாம். பட் நோ தட் கோயில் அண்ட் தென் ஆஃப்டர் அது ஆமா. என்ன வேண்டுறோங்கிறது வந்து ஆ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கோயில் என்ன? யாரு செஞ்சிருக்காங்க? அது எதுக்காக கட்டப்பட்டிருக்கு? ம். ஓகே, ஓகே. ஸோ ஒரு கோயிலுக்கு போணும்னு நெனச்சு போகவே முடியாம இருக்கக்கூடிய நிலைகளும் வந்து நெறைய பேர்த்துக்கு உண்டு. சார் ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் ரொம்ப சில்லியா இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும், இது நெறைய பேர்த்துக்கு உள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாவும், தேர் ஆக்சுவலி மிஸ்கைடட் அப்படிங்கிற மாரி நான் அத பார்க்குறேன். ஏன்னா, அம் இன்னைக்கு மக்கள் வந்து பயமுறுத்தி ஏமாத்திரலாம். ஆமா. பிகாஸ் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படை வந்து நான் தெரிஞ்சுக்காம விட்ட ஒரு காரணத்தினால, தேர் இஸ் அ ஃபியர் ஃபேக்டர். அத வச்சு பீப்பிள் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் தெம். நான் அதனால அந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் போணும்னு நெனச்சுட்டே இருக்கேங்க. என்னால அந்த இடத்துக்கு போகவே முடியல. ஆ ஆ கடவுள் என்ன கைவிட்டுருச்சா? தே தே ஆக்சுவலி தே கெட் டிமோட்டிவேட்டட். இஸ் இட் ட்ரூ ஆர் இப்ப நம்ம கடவுள பார்க்குறது பெருசு இல்ல. கடவுள் நம்ம பார்க்குறது தான் பெருசு. கரெக்ட், கடவுள் நம்ம பார்க்கணும், நம்ம சாதனை செய்யணும், பூஜைகள் செய்யணும். நம்ம க்ஷேத்திரத்துக்கு போய் தான் வந்துன்னு கிடையாது. கரெக்ட். சில டைம் அந்த க்ஷேத்திரம் நம்மளுக்கு சூட் ஆவாது. ம். நம்மளுக்கு ஒரு இஷ்ட தெய்வமோ, ஒரு குல தெய்வமோ தடுக்கலாம். இல்ல அது ஆக்சுவலி ஓகே. உனக்கு சூட்டட் ஆவாது. அவன நீ ஏன்டா அங்க போய் வந்து வாங்கி கட்டிக்கிற? ம். ஸோ ஓகே, அது நம்மளுக்குன்னு இருக்கிற தெய்வங்கள், பித்ருக்கள் தே மைட் பி ஸ்டாப்பிங் அஸ் ஆல்சோ. ஓகே. ரைட்? ஸோ அ சில பேருக்கு ஆசைகள். இப்ப ம். நான் வந்து இதுதான் வேண்டும், இந்த ஸ்டைல்ல தான் வேண்டுவேன்னு அவங்களே ஒரு கற்பனைய வச்சிருக்காங்க. வச்சிருப்பாங்க. ம். ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க ஸ்டடி ஆவணும். ம். ஸோ ஏன் வந்து கணேச சாதனா முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, நம்ம தாட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளீட்டிங்ல. ம். இன்னைக்கு ஒண்ணு யோசிப்போம், நாளைக்கு ஒண்ணு நாளைக்கு வந்து யோசிப்போம். இன்னைக்கு இது பிடிச்சிருக்கு, நாளைக்கு உண்மையில நம்மளுக்கு என்னதான் வேணும்? என்னதான் கரெக்ட், அது அந்த ஸ்டடினஸ் தேவை. கரெக்ட், அந்த கரெக்ட், ரூட்டட்னஸ் தேவை. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும். கரெக்ட். இப்ப ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் மை சிஷ்யா ஒருத்தர் மெசேஜ் மெசேஜ் பண்ணி கணபதி சாத்தனா 24 அ முடிக்கல. ஒரு மண்டலம் கூட முடிக்கல. அவங்க வந்து இப்ப வந்து வள்ளலார் இதுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க. அகஸ்தியர் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. என் குரூப்லயே வந்து ஒருத்தர் வந்து பாலி, அ அ எல்லா நாட்டிலும் அகஸ்தியர் என்ன செஞ்சிருக்காரு கம்போடியால பிக்
அ டாக்குமெண்ட்ரி செய்றாரு. அவரே கணபதி சாதனா செய்றாரு. ஓகே. நீ ஒரு புக்க மட்டும் படிச்சுட்டு, நான் இதுல ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொல்ற. பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ஃப்ளீட்டிங். கரெக்ட். நீ ஒரு சாதனைல இருந்தன்னா, வேற எங்கேயும் இட்ஸ் நாட் அ கல்ட். பட் ம். யூ ஹேவ் டு பி ஸ்டடி அண்ட் கரெக்ட். கெட் ரூட்டட்னெஸ் ஃபர்ஸ்ட். ம். அப்பதான் நீ என்ன யோசிக்கிறேன்னு உனக்கே தெரியும். கரெக்ட். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எங்க வீட்ல வந்து நெறைய குருனோட ஃபோட்டோ வந்து வச்சு வழிபடுறது வழக்கங்க. நானும் வந்து ஒருத்தரா வழிபட்டுட்டே இருக்கேன். ஃபோட்டோ தான் வீட்டுக்குள்ள நெறைய இருக்கே தவிர, என் மனசு இன்னும் எங்க இது பண்றதுன்னு தெரியலன்னு. நீங்க சொன்னது அந்த மாரி தான் இருக்கு. ஒண்ணு புடிச்சுட்டு அதுல ஸ்ட்ராங்கா நின்னோம்னா, தென் வில் ஹேவ் மோர் நாலெட்ஜ் இல்லைங்களா? ஆழக்கால் வைக்கணும், அகலக்கால் வைக்கிறத காட்டிலும். அந்த தெய்வமே காட்டும். உங்களுக்கு நீங்க கரெக்ட் பாத்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ட்ரீம் மட்டும் கிடையாது. அவங்க வந்து மிக்ஸ் சிக்னல் குடுக்குறது தெய்வம் மிக்ஸ் சிக்னல்லாம் குடுக்காது. கரெக்ட். இப்ப நான் ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிருந்தேன். அ ஒருத்தர் வந்து கேட்டாரு, "உங்களுக்கு தாரா அம்மா பத்தி உங்களுக்கு தெரியுமா? தாரா அஷ்டோத்திரத்த பத்தி தெரியுமா?" நான் யூசுவலி வந்து எனக்கு தெரியாதத பத்தி நான் பேச மாட்டேன். நெறையா குருமார்கள் என்ன மாட்டிக்கிறாங்க, தெரியாத விஷயத்த பத்தி பேசுவாங்க. எஸ். இப்ப வைஷ்ணவத்துல இருப்பாங்க. அப்புறம் குலதெய்வத்த பத்தி தப்பா பேசுறது. ஓகே. இல்ல இந்த மார்க்கத்துல இருந்து தெரியாதுன்னா தெரியாது. உங்களுக்கு ம். இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல. எதுக்கு ம். வந்து இதெல்லாம் பேசணும்? "இல்ல ம். எனக்கு தெரியாதுப்பா. ம். கேள்விப்பட்டுருக்கேன். 2, 3 சின்ன விஷயம் தெரியும். ஆனா அவ்வளவா தெரியாது." தென் அடுத்த நாள் Facebookல ஒருத்தர் வந்து பீர்பூம்ல ம். வந்து பெங்கால்ல வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. கேட்டாரு, "நீங்க பெங்கால் வரீங்களா? ம். தாராபீடுக்கு வரீங்களா?" ம். தாராபீடா? அந்த டைம்ல நான் தேவியோட உபாசனா செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே. அந்த ஃபார்முல. ம். இன்னும் 2வது சைன் வருது. சரி பார்ப்போம். ம். ஸோ சம் டைம் லேட்டர் நான் காமாக்யாக்கு போனேன். ம். காமாக்யா போகும்போது ஒரு சிஷ்ய பெண்மணி வந்தாங்க. தாராமாவோட சிலைய வந்து குடுத்தாங்க எனக்கு. ஓகே. 3வது சைனா வந்துச்சு. "சரிம்மா வரேம்மா. ம். 3வது சைனா வருது. இழுத்துட்டு போகாத நானே வரேன்." ம். அந்த மாரி 4, 5 சைன்ஸ் வந்து தான் நான் வந்து தாராபீடுக்கு போனேன். ம். அப்போ போம்போது நான் நான் செய்ற உபாசனையோட தேவியோட அஷ்டோத்திரத்த படிக்கும்போது, தாரான்னு பேரு வந்துச்சு. ஓகே. ஸோ அவங்களும் இவங்க தான். ம். ம். ஸோ தேர் வாஸ் அ ரீசன் ஃபார் த சயன்ஸ் ஃபார் மீ ஓகே. டூ கோ தேர் அண்ட் இதையும் கத்துக்கணும்னு. ம். ஸோ தே ஆக்சுவலி கைட் அஸ் தே இல்லைங்களா? வில் கைட் அஸ். ம். பட் அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் முக்கியம். அதுதான் இன்னைக்கு நெறைய ஆ பிரச்சனை வர்றதுக்கு ஸோ உண்டான அவங்க கைட் வந்து சைன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கும். அது வந்து ஒரு ட்ரீம் போயிடுச்சு அந்த மாரிலாம் கிடையாது. 5, 6 சைன்ஸ் வரணும். அப்பயே நீங்க கீழயே இழுத்துட்டு போவாங்க. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு அவசரப்படுற ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, கனவு கண்டங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில கேட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இட் இட் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ட்ரூ. நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்பொழுது, யாராவது ஒருத்தர் கேட்கும்பொழுது, மேபி தே ஆர் டெம்ப்டட் டுவர்ட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால இவங்களா ஒரு கற்பனைய வளர்த்திக்கிட்டு, இந்த மாரி ஒவ்வொரு இடத்துல போயி தே ஆர் மிஸ்கைடடுங்கிற மாதிரி ஆட்களும் உண்டு. இல்லைங்க. நெறைய பேர் இருக்காங்க. ம். சேத்திரத்தில வந்து நல்லவங்க மட்டும் கிடையாது. கெட்டவங்களும் இருக்காங்க. கரெக்ட், பிகாஸ் அதெல்லாம் சக்தி தானே. கரெக்ட். அத கரெக்ட். நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ம். நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ யூசுவலி கைடன்ஸோட போறது பெட்டர். போறது பெட்டர். இல்ல அட்லீஸ்ட் ஒரு குரூப்பாவோட போறது. கரெக்ட். ஸோ நம்ம ஆக்சுவலா அந்த அந்த புக்கு படிக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க அதுக்கு ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் குடுத்தீங்க. அந்த பேரு, நாமரூபம், நாம ஜபம் மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தென் அ ப்ராப்பர் குரு இஸ் நீடட். அண்ட் ஒரு அடுத்த கேள்வி ஏன் இத நான் இதுக்கு வரேன்னா, ஹவ் டு ஃபைண்ட் அ குரு? ஏன்னா இது 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 இன்னைக்கு ஒரு காமனான ஒரு டாபிக். இத இத ஒரு டாபிக்கா குடுத்தோம்னாலே நெறைய நேரம் பேசுற அளவுக்கு இது ஒரு டாபிக் ஆயிடுச்சு. ஹவ் டு ஃபைண்ட் அ குரு? ஹவ் டு ஃபைண்ட் அ குரு? இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டில குரு தேவைன்னு கிடையாது. ஆல்ரைட். அந்த மாரி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே. நீங்களா ஏதாவது ஆரம்பிக்கணும். ஆ. பட் யோசிச்சு ஆரம்பிக்கணும். எதுவுமே தெரியலன்னா கணபதி சாதனா, கணபதி நாமம், ம். கணேஷ அதர்வ சீர்ஷம், ஆ சங்கட நாஷன ஸ்தோத்திரம், ஆ கணேஷ அதர்வ சீரிஷ அதர்வ அந்த சீர்ஷம். நூல் தான். ம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அ ஓப்பன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. தீட்சை தேவைப்படாத விஷயங்கள். பட் பவர்ஃபுல். ஓகே. ஸோ இத நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க கேளுங்க கணபதி கிட்ட. ம். ஒரு மண்டலம் எடுங்க. ம். இப்ப நாமஜபம் ஸ்ரீ ம். மகாகணபதியே நமகன்னு ம். இருக்கு. பிரணவம் இல்லாம. ம். ம். ஸ்ரீ மகாகணபதியே நமக. ம். ஒரு 1000 வாட்டி சொல்லுங்க. ம். சங்கல்பம் எனக்கு ஒரு பாதைய காட்டுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில. ம். ம். நீங்க அது செஞ்சாலே வந்து உங்களுக்குன்னு வருவாரு. விச்செவர் கைடன்ஸ் வில் கம் டெஃபினெட்லி. சூப்பர். இதுவே ஒரு பெரிய ஒரு பாத் நீங்க காட்டிக் குடுத்தது. யூ டாக்ட் சோ மெனி திங்ஸ். எனக்கு ஒரு
ஒரு ஃபேசினேஷனா இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறேன். சம்திங் கேன் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலேட்டட் வித் காட்? அதாவது நான் ஏதாவது ஒரு சாமிய பார்த்துருப்போம். இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. தே ஆர் கைடட் இன் அ வே. கனவுலயோ இல்ல யாரோ ஒருத்தங்க மூலமா. பட் பெர்சனலா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கருப்பர் ரிலேட்டடா இருந்தாலும் ஓகே. பட் எனி எனி ஃபார்ம் ஆஃப் காட். எக்ஸ்பீரியன்ஸ் நெறையாவே இருக்கு. இப்ப கருப்பர்கள் சொல்லணும்னா, அ எனக்கு எனக்குமே அவரு தான். இப்ப நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இஷ்ட தெய்வத்த தான் நீங்க சாதனை செய்யணும்னு. அப்படி கிடையாது. ம். அ சாதனை வேற, இஷ்ட தெய்வம் வேற. ஓகே. சாதனை வந்து அந்த டைம்ல செய்றது வந்து சாதனா. எந்நேரமும் நினைக்கிறது வந்து இஷ்ட இஷ்ட தெய்வம். தேவதை. ம். உ எங்கேயோ நம்ம காடி ஓட்டுறோம். அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல சிவனோட பேரோ, ம். முருகரோட பேரோ ம். ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிட்டே பாருங்களா? இருக்கும். ம். அதுதான் உங்க இஷ்டம். ம். இஷ்ட தெய்வம். ஸோ, அ திஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கோயில் கட்டும்போது, அ நான் ஹைதராபாத்க்கு முதல்ல போனேன். அங்க ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தாங்க. அங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அ வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு போகும்போது, அவரோட அவங்களோட அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னோட பெரிய குரு மாரி இருப்பாரு. ஓகே. பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, தாடிலாம் வச்சுட்டு இருப்பாரு. அந்த ஒரு காமெடி இருக்குல்ல. ம். எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் வந்து ஒரு பெல்ட் வச்சிருக்கான். ஸோ கரெக்ட். அந்த நேரத்தில வந்து அ யாரோ எனக்கு விபூதி குடுத்தாங்க. ஓகே. வேத பாதாஷால பியூர் விபூதி. நான் சொன்னேன், "இந்த விபூதி பேக்கெட் அடிச்சுட்டு நான் சிங்கப்பூர் போனேன்னா, ம். ஏர்போர்ட்ல நான் இந்த ஒரு ட்ரக் ஸ்மக்லிங் பண்றவங்க, ம். நீங்க வச்சுக்கோங்கன்னு." ம். ஷிஷாக்கு நான் பிளெஸ் பண்ணிட்டு, நான் அவங்களோட அண்ணனுக்கு குடுத்தேன். "இந்த துண்ட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தான் பட்ட பட்டை போட்டுருக்கீங்க. போட்டிருக்கு. ஸோ குடுங்கன்னு" நான் பிளெஸ் பண்ணி குடுத்தேன். சிங்கப்பூருக்கு போன பிறகு அவங்க சொன்னாங்க, அ டி தங்கச்சி சொன்னாங்க, இந்த மாரி குரு வராங்க. யார் இந்த குரு? பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருக்காரு, யங்கா இருக்காரு. சரி ம். பார்ப்போம். ஒரு ம். ஒரு அ ஜட்ஜ்மெண்டல் ஒரு மாரி ஒரு ஹூ இஸ் திஸ்ன்னு. ம். நான் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகும்போது, வீட்டு வாசப்படில சுருட்டு வாசம் அடிச்சுச்சு. ஓகே. ப்ளஸ் நீங்க சிஸ்டர நீங்க பிளெஸ் பண்ணும்போது, ஐ ஃபெல்ட் சம்திங் அண்ட் ஐ நோ ம். நானும் இனிஷியேட்டட் ஆவலாமான்னு கேட்டாங்க. ம். சரி வாங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்க நான் உங்கள இனிஷியேட் பண்றேன்னு. ஸோ வென் ஹி வாஸ் ட்ராவலிங் டூ அ பொள்ளாச்சி, அவங்க ஒய்ஃப் கனவுல வந்து கருப்பர் வந்தாரு. ஓகே. கவலைப்படாத இந்த வாட்டி நான் இருக்கேன். ஓகே. அவங்களுக்கு 15 இயர்ஸா பிள்ளை கிடையாது. ஓகே. அண்ட் மெனி மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ். ம். ஸோ அந்த உணர்வு ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா. இவங்க கற்பனை வேண்டதே கிடையாது. ம். போறேன்னு சொன்னாலே இவங்க கற்பனை வந்து ம். கனவுல வந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அ பேபி ஓ கேர்ள் பொறந்துச்சு. ஓகே, ஓகே. ஸோ அ அவர கும்பிடாதவருக்கே கற்பர் வந்து அருள் செய்றாருன்னா, ம். கும்பிடுறவருக்கு என்ன செய்வாரு? ஸோ அந்த அந்த திருநீர் வந்து நீங்க அவருக்கு தான் குடுத்துருக்கீங்க. ஆ ஆ ஸோ சம் வே ஆர் தி அதர் இட் ரீச்ட் பிஃபோர் இல்லைங்களா? எஸ். கோயில். ஆ கோயிலுக்கு வரம்போதே விபூதி அங்க வந்து அவங்கள போயிடுச்சு. வந்து சேர்ந்துருச்சு. நைஸ், நைஸ். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் கோயிலுக்கு வரோம். நீங்க கோயில்ல இருக்கும்பொழுது சொல்லுங்க. ஸோ ஐ திங்க் வீவ் ரீச்ட் தி எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் ஃபார் டுடே. பிகாஸ் எனக்கு உங்கள்ட்ட இன்னைக்கு நெறைய விஷயம் கேட்கணும். There are lots of questions in my mind, but I just don't want to overload on just one single video. Um, Thank you very much for sharing so many things. இன்னைக்கு எனக்கே நெறைய இது இருக்கு. ஒரு கோயில் பத்தி, ஒரு மந்திரம் சாதன பத்தி நெறைய விஷயங்கள் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் பீப்பிள் ஆர் கைடட் இன் அ வே. கண்டிப்பா. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்னாலுமே அதில ஒரு சின்ன ஒரு தவறு செய்யும்பொழுது, அது நம்மளுடைய இம்பாக்ட் வந்து வேற எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திருது ஆமா. உண்மையாலுமே. ஸோ இஸ் தேர் எனிதிங் தட் வி கேன் கன்க்ளூட் வித் உங்களுடைய ஒரு சில எனி ஃபியூ வேர்ட்ஸ் டூ கன்க்ளூட் வித்? என்னைக்குமே பாதத்துல இருக்கிறவங்க கணபதிய வேண்டுங்க. தைரியம் வேண்டுறவங்க கற்பனை வேண்டுங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகாவீர் நன்றி. பெரியவங்க கற்பர் துணை.